அல்லேலூயா. மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். பொதுவாகவே நான் ஆல் நைட் ப்ரேயருக்கு போகிறதில்ல. காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், முதல்ல என்னை ஒரு ஆல் நைட் ப்ரேயருக்கு தான் கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு ஒரு 12-12:30 மணிக்கு டைம் கொடுத்தாங்க. மொத்தம் 8 பேர் தான் இருந்தாங்க. அதில் 6 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, 2 பேர் முழிச்சிருந்தாங்க. அந்த 2 பேரும் மைக் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க. அப்புறம் நான் மெசேஜ் ஆரம்பித்தோன்னா அதில் ஒருத்தர் எஞ்சி போயிட்டார். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாஸ்டரும் எஞ்சி போயிட்டார். அவர் சொன்னார், 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்க, வந்துடுறேன்ட்டு போயிட்டார். அதுதான் என்னுடைய முதல் ஆல் நைட் ப்ரேயர் அனுபவம். அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி ஆல் நைட் ப்ரேயரில் என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. என்னை அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனி நான் ஆல் நைட் ப்ரேயர் போகிறதும் போகாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. நானே ரொம்ப பயத்தோடு வந்து உட்காந்துருக்கிறேன். அவர் மைக் எடுத்துகிட்டு தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கன்றார். எவ்வளோ பெரிய இங்கே இருக்கிறார் அவர் போயிட்டார். பார்த்தீங்களா எப்படி? நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி பல நேரங்களிலே இந்த ஊழியத்தின் பாதையில் ரொம்ப அனுபவம். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்ட பிறகும் மத்தியான செஷன் ஒத்துக்கவே மாட்டேன். நான் எப்பேற்பட்ட ஆளும் சாப்பிட்ட பிறகு தூங்குவாப்பில். இவங்க வேறு சிக்கன் பிரியாணி போட்டு உட்கார வச்சுருவாங்க. அதனால் நான் ஆல் நைட் ப்ரேயருக்கெலாம் ரொம்ப யோசிப்பேன். உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் போகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரைட், சோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திப்பதிலே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசியுங்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே இவ்வளவு பேர் உங்களுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவரே, இம்மட்டுமாக ஜப குறிப்புகள் எல்லாவற்றிலும் அவர்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே துணிக்கிறதான ஒரு நேரம். தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த கூட்டத்தை ஆளுகை செய்வீராக. உடைய வார்த்தைகள் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷ சத்தத்தை அல்ல, நாங்கள் தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தங்களுடைய தேவன் திரும்பி வருவார் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. உலகத்தில் வந்த அத்தனை பேரும் போய்விருக்கிறார்கள், ஒருவரும் வருவேன் என்று சொல்லவில்லை. இவர் ஒருத்தர் மட்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் சபையினுடையதான அஸ்திவாரம், விசுவாசம். அதுதான் சபையின் அஸ்திவாரம். எல்லாத்தை பார்க்கலாம் பிரதானமானது என்னன்னா, இயேசு திரும்பி வரப்போகிறார். மிக முக்கியமான அடிப்படை உபதேசம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படை உபதேசத்துல ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதனால தான் நாங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பைபிள் முடியும் போது எப்படி முடியும்னா, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அப்போ அந்த வருகை தான் பிரதானமானது. அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், சத்தியத்தில் வளரணும், எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாத்தினுடைய முடிவு எதை நோக்கி இருக்கிறது? வருகையை நோக்கி இருக்கிறது. அப்போ இந்த வருகையை நோக்கித்தான் சபை காணப்படணும். சபையினுடையதான ஒரு எதிர்பார்ப்பு, காத்திருக்குதல் எல்லாமே எதை நோக்கி இருக்கணும்னா வருகையை நோக்கி இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சபையினுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி ஆயிடுச்சு. சபை வருகையை நோக்கி காத்தல்ல, சபை கர்த்தரிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்று காத்திருக்கிறது. நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். அதே மாதிரி தான் இப்ப இருக்கு சபை. கிறிஸ்தவம் என்பதனுடைய அடிப்படை என்ன? ஆண்டவர் வந்து திரும்பி நம்மை அழைத்து கொண்டு போவார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், இதோ நான் சீக்கிரமாய்
வருகிறேன். இதான் அவருடையதான வாக்குத்தத்தம். ஆனா இன்னைக்கு சபையினுடைய நோக்கம் என்னவாயிருச்சுன்னா, சபைக்கு வந்தாலே வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம், ஒரு 10 வருஷம் சபைக்கு வந்தா நான் ஏதாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேங்கிற விசுவாசம் இருக்கு. சபையினுடைய நோக்கம், சிந்தனை எல்லாமே மாறிடுச்சு, தரிசனம் மாறிடுச்சு. அதனால நீங்க மாறினதுனால என்ன விளைவுனா, அப்ப எங்களுக்கு வீடு தேவையில்லையா, ஆசீர்வாதம் தேவையில்லையா அப்படின்னா, அது எல்லாமே தானாய் கொடுக்கப்படுகிற ஒன்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூடவே வரும். நீங்க என்னைக்காவது போயிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது கேட்டிருக்கிறீங்களா, அவர் வந்த உடனே ஒரு தண்ணி வச்சிருவாரு. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா தண்ணி வச்சிருவாங்க. என்ன சாப்பிட்றீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? இட்லியோ தோசையோ பொங்கலோ சொல்லுவீங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா, தோசை சட்னி சாம்பார் கார சட்னி அப்படியே கொஞ்சம் தான இட்லி மிளகா பொடி எல்லாம் கொடுங்கன்னு நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, சார் எல்லாமே கூட வரும். நீங்க தோசை ஆர்டர் பண்ணா போதும், சட்னி சாம்பார் கூடவே வரும். அதை நீங்க தனியா ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்க இயேசுவை தேடினா ஆசீர்வாதம் கூடவே வரும். நீங்க அதை தனியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மாறிடுச்சு. நீங்க அந்த கூட இருக்கிற விஷயத்தை நிறைய கேட்கறதுனால நீங்க எதை கேட்கணுமோ அதை கேட்காம விட்டுட்டீங்க. அதனாலதான் ஆவியானவர் சொல்றார், நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால. எனக்கு தெரிய மாட்டேங்குது, உனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன கேட்கணும்னு. ரொம்ப அழகா இருக்கும் எஸ்தர் புஸ்தகத்துல. எல்லாரும் ராஜாவை சந்திக்க போறவங்க என்ன பண்ணுவாங்களா, என்ன கேட்டாலும் கிடைக்குமா. அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கணும் இருக்கு. 2ஆம் அதிகாரம் எஸ்தர்ல இருக்கு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா வசனம் சொல்லுது, எஸ்தரோ வென்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டாள். இந்த ஏகா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாவுக்கு பெண்களை அனுப்புகிறதான மனுஷன், ராஜாவுக்கு ராஜகுமார்த்தியை ஆயத்தம் பண்ணுகிற மனுஷன். இந்த ஏகாக்கு மட்டும்தான் தெரியும் ராஜாவுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு சொல்லி, வேற யாருக்கும் தெரியாது. மற்ற பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, தாங்கள் முயற்சி செய்து தேவையானவற்றை எல்லாம் வாங்கி ராஜாவை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. எஸ்தருக்கு தெரியுது இந்த ஏகாவுக்கு ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியும். ஏகா கிட்ட கேட்டா போதும், அவன் என்ன கொடுக்கிறானோ அதை போட்டா போதும், ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், என்னை ராஜகுமார்த்தியை மாற்றி விடுவார். அப்படியே தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னவோ எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆனால் நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்பது பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கிறிஸ்துவுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், எது பரலோகத்துக்குரியதுன்னு சொல்லிக் கொடுப்பார். இப்ப நமக்கு எது வேண்டிக் கொள்வதுனே தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. அதான் பிரச்சனை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தெரியாதா? தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கினா நீங்களும் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? விசுவாசி கார்ல வந்தா உங்களுக்கு கார்ல வரணும் ஆசை இருக்குதா இல்லையா? ஒரு விசுவாசி வீடு கட்டிட்டு பிரதர்ஷனைக்கு உங்களை கூப்பிட்டா அங்க போன உடனே அந்த எதுக்கு உங்களை கூப்பிட்டாங்க, அந்த விசுவாசி நீங்க அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவீங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா நீங்க போன உடனே அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தோன்றது என்ன? அதை பார்த்து உங்களுக்கு தோன்றது என்ன? நமக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும். 2 வகையான விசுவாசி இருக்குது. ஒரு விசுவாசி நமக்கும் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும், ஆண்டவரே எப்போது எனக்கு தருவீர். இன்னொரு வகையான விசுவாசி இருக்குது, ராகேல் மாதிரி, இதுக்கு லாம் கொடுக்கிறாரு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். அப்படி இருக்கு விசுவாசி. 2 வகை இருக்குது. ராகேல் எதுக்கு இது பண்ணாங்களா, தான் பிள்ளை பெறாதது கூட அந்த அம்மா கஷ்டமா இல்லையா, தன் சகோதரிக்கு பிள்ளை பிறக்கிறது என்று பொறாமை கொண்டு. இந்த 2 மாதிரி வகை இருக்குது. ஆனா 2மே தப்பு. அவர்களுக்கு வீடு கர்த்தர் கொடுத்தால் அது எதுக்காக கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். நமக்கு கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் கர்த்தருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. சில ஆட்கள்லாம் அப்படிதான், கார் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. காரை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? காரை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பீங்க. அப்புறம் சொல்லுவாங்க, வர வருமானத்தில் பெட்ரோலே போட முடியல, அப்புறம் எதுக்கு வாங்கினீங்க? அப்புறம் எதுக்கு கார் வாங்கணும்? சில ஆட்களுக்கு வீட்டில் கார் நிற்க வைக்க இடம் இருக்காது, காரை பக்கத்து தெருவில் விட்டுட்டு இந்த வீட்டில் இருப்பாரு, தூக்கமும் வராது. நைட்டு 10 மணிக்கு மனைவியை கேட்பாரு, ஏமா காரு அங்க நிக்குத, யாராவது கண்ணாடியை உடைச்சிருவாங்களோ? அடுத்து சொல்வாரு, நான் வேணா போய் கார்லயே படுத்துக்கிட்டுமா? அப்படி ஒரு ஆசீர்வாதத்தோட நடுத்தரில் படுக்கிறதுக்கு பதிலா 2 வீலரோட கூட வீட்டில் படுக்கலாமா இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையா? கர்த்தருக்கு தெரியும் எப்போ எதை உங்களுக்கு கொடுக்கணும்னு. கார் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போடுற அளவு கரங்களை பலப்படுத்துவார். ஒரு பாஸ்டர் வண்டி வாங்கி இருந்தாரு, புதுசா இருந்துச்சு, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க பாஸ்டர், எப்போ வாங்கின வண்டின்னு கேட்டேன். 5 வருஷம் ஆச்சுன்னாரு. எனக்கு என் மேலேயே கோபம் வந்துருச்சு. 5 வருஷமா வண்டியை எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு.
இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியலட்டு உள்ளுக்குள்ள பார்த்தேன். 700 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு 700 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. நான் ரொம்ப இன்னும் ஆச்சரியப்பட்டுட்டேன். 700 கிலோமீட்டர் தான் ஓட்டி இருக்கிறாரு. அப்ப அவர் கேட்டா, ஏன் பாஸ்டர் வெறும் 700 கிலோமீட்டர் தான் ஓட்டி இருக்கிறாரு? பெட்ரோல் விற்கிற விலையில எங்க பாஸ்டர் வண்டி ஓட்ட முடியுதுன்னு சொன்னார். எனக்கு இன்னும் ஆச்சரியமாயி போச்சு. இவ்வளவு பெட்ரோல் கணக்கு பார்க்கிறவர் எப்படி 700 கிலோமீட்டர் ஓட்டி இருப்பாரு? அதோட பெரிய விஷயம் இல்ல. அப்ப அவரை கேட்டேன், இந்த 700 கிலோமீட்டர் எப்படி ஓட்டினீங்கன்னு கேட்டேன். வண்டி சும்மா நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க பாஸ்டர். டெய்லி ஒரு கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சு கொண்டாந்து நிறுத்திடுவாராம். இப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையா? இதுதான் எது கேட்கணும் தெரியாமன்னு கேட்கறது. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆவியானவருக்கு தெரியாதாமா என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதாமா? நீங்கள் கேட்க வேண்டியது எதுவும் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கீழானதெல்லாம் தானா வரும். இது வரைக்கும் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் நீங்க கேட்டு வாங்கினீங்களா? என்னைக்காவது ஆக்சிஜன் கேட்டு வாங்கிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே எனக்கு டெய்லி நல்லா மூச்சு வரட்டும்பா கேட்டீங்களா? எப்ப கேட்பீங்க தெரியுமா? அது வராட்டி கேட்பீங்க. ஆமா தானே, வரலதானே கேட்பீங்க. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? காலை எழுந்திரிக்கும் போது, ஆண்டவரே இன்று படுக்க போகிற வரைக்கும் நன்றாக மூச்சு வரட்டும். ஆண்டவரே நான் படுக்க போகிற வரைக்கும் கிட்னி நன்றாக கேட்டீங்களா? நீங்க கேட்காவிட்டாலும் உங்க கிட்னி டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் கேட்காவிட்டாலும் உங்க மூச்சு நல்லபடியா வந்துகிட்டு தான் இருக்குது. அதே தேவன் தான் நீங்கள் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சபை எதை கேட்கணும்னு தெரியாததுனால எதையோ கேட்டுக்கிட்டு இருக்குது, என்னென்னமோ கேட்குது. அதை விட ஆச்சரியமா இருக்கு. இப்போ அமெரிக்கால ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, ஒரு சபையில நிலாவுல இடம் வாங்க போறாங்கன்னு. அதை கூட மன்னிச்சிடலாம். இன்னொரு சபையில பரலோகத்துல இடம் வாங்க போறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு நம்ம ஊருக்கு 8000 ரூபாய். அதுவும் 100 பேர் பணம் கட்டி இருக்கிறான். அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் பாருங்க. கேட்டவன் திருடன், வாங்கினவன் பக்கா திருடன். பரலோகத்தை காசு கொடுத்து வாங்கியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறது. கடைசி காலத்துல சபைக்குள்ள எதை கேட்கணும், எதை பேசணும், எதை வாங்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தான் சபை. அதற்கு பிறகு இந்த சபை இருக்காது, எந்த சபையும் இருக்காது. அது நீங்க சபை பாகுபாடு இல்லாம வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் பரலோகம் இருக்கும். பரலோகத்துல சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தகோஸ்தே அப்புறம் எதுவுமே இருக்காது இல்லையா? அதான் உண்மை. உள்ள போகும்போது ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு? ஆர்சி ரைட்ல வா, சிஎஸ்ஐ லெஃப்ட்ல வா, சிபிஎம் நீ ரொம்ப கேள்வி கேட்ப பின்னாடி உட்காரு அப்படி நான் சொல்ல போறாரு. எதுவும் கிடையாது. அதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சு போச்சு. காலத்தின் கட்டாயம், வேற வழி இல்ல. டினாமினேஷன் போட்டாங்க, சரி ஓகே, நான் அதையும் வேணாம்னு சொல்லல. அப்புறம் அடுத்த மீட்டிங் கூப்பிட மாட்டாங்க. அது உங்க இஷ்டம். நீங்க எந்தெந்த டினாமினேஷன் வந்தீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனால் பரலோகத்துல ரெண்டே சாட்சி தான், உண்மையும் முத்தம் உள்ளவனே உள்ளே வா, அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிடு. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்கு பிரயாசப்பட வேண்டும்? எதற்காக வாஞ்சிக்க வேண்டும்? நம்முடைய டெஸ்டினேஷன், முடிவு அத்தனையும் கிறிஸ்துவின் வருகையோடு கூட முடிவடைந்து விட போகிறது. அது வரைக்கும் நீங்கள் நான் எப்படி இருக்க போகிறோம்? அதான் வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்கும். இப்போ நோவா காலத்தில் உங்களுக்கு ஜலப்பிரளயம் வந்துச்சு, உலகம் ஒரு பெரிய அழிவை சந்திச்சது, உங்களுக்கு தெரியும். இந்த செய்திக்கு இப்ப நான் சொல்ற பாயிண்ட் தேவையில்லை. ஆனா ரஞ்சித் பெதரன் வந்த உடனே ஒன்று சொன்னார். எங்க அவரு? அவரும் போயிட்டாரா? வந்திருக்கிறார். யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா யார் கைவிடப்பட்டானே தெரியல. இப்ப வந்த உடனே ஒன்று சொன்னார், சார் அடுத்து என்ன நடக்கும் ஜனங்க ஆர்வமா இருக்காங்க அப்படின்னாரு. இப்ப நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. என்னை எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னா, இந்த ஆள் அடுத்து என்ன சொல்லுவானோ அப்படிதான் இருக்கு. நிஜமா தான். நான் எங்க யூடியூப்ல செய்தி ஏற்றுவோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நேற்று வரைன்னு ஒன்று போடுவோம். யாரா பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல. அந்த நேற்று வரை போட்ட உடனே கீழே கமெண்ட் போடுவாங்க ஒருத்தரா. அதுல ஒருத்தர் அது தொடங்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் போடுறாரு, ஆண்டவா இந்த ஆளு இன்னைக்காவது நல்லபடியா பேசட்டும்பா. பாருங்க என்ன எப்படி ஆக்கி வச்சிருக்கா பாருங்க. என்னவோ நான் ஒரு பயமுறுத்துறேன். உண்மையில அப்படிதான் ஆகிப்போச்சு. நான் தான் சொல்வேன், ஒரு அம்மா, வயசான அம்மா கணவரை கூப்பிட்டுருக்குறாங்க, வாங்க எம்டி ஜெகன் பேசுறாரு போயிட்டு வருவோம் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், நீ இப்படி சொல்றேன்னு கேட்காதீங்க. அவர் சொல்லியிருக்காரு, அந்த ஆள் மீட்டிங் நான் வரல நீ போ அப்படின்னு. இப்போ அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? நல்லா தானே பேசுறாரு. நல்லா தான் பேசுறான், ஆனா வீட்டுக்கு வந்தா 3 நாள் தூக்கம் வர மாட்டேங்குது, எதையாவது சொல்லி அனுப்பிடுறான், மண்டையில ஓடிட்டே இருக்கு. இன்னும் என்னை வச்சு அவங்க என்ன பண்ணாம இருக்கிறாங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாம இருக்காங்க.
நீ சாப்பிட்றியா இல்ல எம்டி ஜெகன் மெசேஜ் போடட்டுமா அப்படின்னு குழந்தைய பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டாம இருக்கிறாங்க. அது ஒண்ணுதான் நடந்துட்டு. மற்றபடி என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கிறாங்கன்னா இப்படிதான். இப்ப வந்தவொடனே ரஞ்சித் பிரதர் நீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்கன்னு அவங்க எல்லாம் எதிர்பார்ப்போட, இல்லைன்னா நானாவது சொல்லி ஆகணும். அப்படியே எதுவும் நடக்காட்டி நெத்தன்யாகு கிட்ட சொல்லி 2 குண்டை போடியா நான் மெசேஜ் கொடுத்து ஆகணும்னு அந்த குண்டை போடாம வைக்கணும். இப்ப அப்படிதான் இருக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க, உண்மையிலேயே நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். இப்பொழுது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. யார் இல்லைன்னாலும் நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் தொடங்கி விட்டது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடைசி காலத்தினுடைய கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். எந்த அளவுக்கு ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். அவங்க வந்ததை நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கு. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், கடைசி நாள் இல்ல அப்படிலாம் இல்ல சும்மா சொல்றாங்கன்னு யாராவது சொன்னா ஒரே சாட்சி கண்ணுக்கு முன்னாடி யாருக்கும் சொல்லுங்க. ஓசியா 3:5 இஸ்ரவேல் ஒரு நாடு இருக்குது, இஸ்ரவேல் ஒரு ஜனம் இருக்குது. நாம் கடைசி நாட்களில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான கர்த்தருடைய நாள், அந்த வசனத்தை வாசிங்க. திருப்பி 2 நான் என்ன வசனம் சொன்னேன்? அட்டி நவுத்துனாங்க பாருங்க. இப்ப 4 பக்கமும் ஆன்லைன் பிரேயர் காலகட்டத்து நல்லதா இருக்குல்ல, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா நான் அந்த வசனம் சொல்லலை, அது நீங்க போய் வீட்டில் வாசிக்கிறது சொன்னேன். நான் கர்த்தருடைய நாளை பத்தி சொன்னேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இவ்வளவு மெதுவா வரும்? வாசிங்க, வாசி, நீங்களே வாசிங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையோடு சம்பவிக்க போகிறதான வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போம், பூதமும் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இதுதான் இயேசுவின் வருகையோட உலகத்தின் முடிவும் சேர்ந்து நடக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப இயேசுவின் வருகையோட என்ன வரப்போகுது? உலகத்தின் முடிவு. உலகத்தின் முடிவுனா பூமி முடிவில்லை. திருப்பி சொல்றேன், கவனி. உலகத்தின் முடிவுனா பூமியினுடைய முடிவு இல்ல. இப்ப நோவா காலத்துல ஒரு முடிவு வந்துச்சு இல்லையா, அதான் உலகத்தின் முடிவு. பூமி இருக்கும், அதுக்கப்புறம் ஜனங்க இருப்பாங்க, எல்லாம் நடக்கும். அப்பப்போ ஒரு விதமான நியாய தீர்ப்பு வரும், நோவா காலத்துல வந்த மாதிரி. அதைத்தான் இயேசு சொல்றார், நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதைத்தான் இயேசு கிட்ட கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்ப எதனால உலகம் அழிய போகுது, அல்லது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு பூமிக்குள்ள வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கும்னா நெருப்பின் அடிப்படையில் தான் இருக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அதனால தான் வசனம் சொல்லுது, பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. யோவாசனகன் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அடுத்து வரப்போறது நெருப்பினாலே ஒரு பெரிய பேரழிவு, உலகளாவிய. இதைத்தான் உலகம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்குது, எப்படி எப்படியோ வரப்போதுன்னு சொல்லுது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிட்டு, நமக்கு முக்கியமே வருகையில போறது தான். என்ன நடக்குதுங்கிறது கிடையாது. நான் எது நடக்குதுன்ற நம்ம எதுக்கு சொல்றோம்னா, வருகை ரொம்ப சமீபங்கிறத சொல்றதுக்காக தான் அடையாளத்தை சொல்றோம். என்ன மார்க் 16 ஆண்டவர் சொல்றாரு, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நடக்கிற அடையாளங்களை வச்சுக்கிட்டு வசனம் எவ்வளவு தூரம் நிறைவேறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த அடையாளங்கள். இப்போ நல்ல இப்போ நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு அடையாளம், நான் சொல்றது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. உலகம் முழுக்க ஒரு பெரிய காரியத்தை சொன்னார்கள். இந்தியாவிலே அது பரபரப்பாக வந்தது. அந்த ஒரு 2-3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா சேனல்களையும் அது வந்துச்சு. எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி நெருப்புல பெரிய பாதிப்பை சந்திக்க போது, பூமி முழுக்க மிகப்பெரியதான அழிவு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரியதான ஆய்வகம் அதை வெளிப்படுத்தினாங்க. எங்க பாருக்கு வெளிப்படுத்தினாங்க, கவனிங்க.
இது கடந்த 28, 29ஆம் தேதி வந்தது. சவுண்ட் வைப்பா. தற்போது ஒரு முக்கியமான அவசர அபாய அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் நல்லா சவுண்ட் வைங்க நண்பர்கள். தற்போது ஒரு முக்கியமான அவசர அபாய அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் பூ உலகின் நண்பர்கள் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பான பூ உலகின் நண்பர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆகியோர் நடத்திய ஆய்வரங்கிலே ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி தகவலை தான் தற்போது பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு காலநிலை எமர்ஜென்சி, கிளைமேட் எமர்ஜென்சி எனும் அவசர நிலைக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் என எச்சரிக்கை. இது கடந்த 28, 29ஆம் தேதி வந்தது. மிகப்பெரியதா நாங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு அவசர அபாய அறிவிப்பு. இது டிவியில் வந்துச்சு, பத்திரிகையிலேயே வந்துச்சு. இப்ப நான் சொன்னா இந்த பயமுறுத்துறான்வாங்க. அதனாலதான் இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளே காட்டிடுறது. நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பூமியானது சூடாயிட்டு இருக்கு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் தேசத்துல பூமி ரொம்ப சூடாயிட்டு இருக்கு, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ்ல கிளைமேட், அதை பத்தி இயற்கை காலநிலைகளை பத்தி தானே ஒரு பெரியதான செமினார் நடத்தினாங்க. எல்லா நாடுகளும் சேர்ந்து, தலைவர்கள்லாம் சேர்ந்து நடத்துனாங்க, பிரதமர்கள், ஜனாதிபதிகள்லாம். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, பூமியினுடைய உஷ்ண அளவை 1.5க்கு மேல போகாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த நாடுகள், அந்த இப்ப நீங்க எலக்ட்ரிக்கல் வண்டி நிறைய பாக்குறீங்கல்ல, அதுக்கெல்லாம் அதுல ஒரு காரணம். என்ன காரணம்னா, வண்டியிலிருந்து வரக்கூடிய புகை, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் பூமியை ரொம்ப சூடாக்குது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் வண்டி யூஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பிளான்ஸ் பண்ணாங்க, தொழிற்சாலைகள் எல்லாம் குறைக்கணும்னு. அதை சில நாடுகள் ஏத்துக்குச்சு, சில நாடுகள் ஏத்துக்கொள்ளல. ஆனா இப்படி போயிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2050 வரைக்கும் அந்த 1.5க்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணணும், பூமியோட சூட்டை இன்க்ரீஸ் பண்ணாம பார்த்துக்கணும்னு சொல்லி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா 2025ல மீண்டுமாக உலகம் முழுக்க ஆய்வு எடுத்து பார்த்தபோது பூமியினுடைய வெப்ப அளவு 1.5 தாண்டிருச்சு. 2050ல வர வேண்டியது 2025லேயே வந்துருச்சு. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, 2025லேயே வந்துருச்சு. இப்போ பூமியுடைய உஷ்ண அளவு 1.5 தாண்டுது, 2 கிட்ட போக போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ உலகம் முழுக்க யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், 12 நாள் யுத்தம் ஒன்று நடந்துச்சு ஈரானுக்கு. இப்போ இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஏமனுக்கும் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாயங்காலம் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று போயிருக்கு, 3 இடத்துல அடிச்சிட்டாங்க. இப்ப திருப்பி பிரச்சனை பெருசா போகுது. இது மட்டும் இல்ல, பல நாடுகள், இப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுச்சு. இந்த யுத்தத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ், ஆயுதங்கள், அல்லது இந்த ட்ரோன்ஸ் சொல்றாங்க, அல்லது இந்த மிசைல்ஸ், ஏவுகணைகள் சொல்றாங்க, அத்தனையும் நெருப்பை கக்கக்கூடியது. அத்தனையும் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பூமியை மிகப்பெரிய உஷ்ண அளவு கொண்டு போகுது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, உலகம் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. உலகத்தை கணிக்கிறவங்க, அதாவது இந்த அழிவை கணிக்கிறவங்க, இந்த கிளைமேட்டை கணிக்கிறவங்க சொல்றாங்க, நாம சில நிமிடங்கள் தான் இருக்குது நமக்கு, நாம் மிக மோசமான இடத்துக்குள் போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற நமக்கு இந்த நெருப்புல பூமி அழிய போது அல்லது எரிய போதுன்றது இவங்க இவ்வளவு எவிடன்ஸோட கொடுக்கும் போது நாம கேட்கிறோமே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி குளோபல் வார்மிங்னு ஒண்ணு கிடையாது, எந்த வாகனமும் கிடையாது, மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்த காலம், இந்த மாதிரியான உஷ்ணம் எதுவுமே இல்லை. அந்த காலத்திலேயே வேதம் எழுதுது, பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். குளோபல் வார்மிங் 0.1% கூட இல்லாத காலகட்டத்தில் ஆண்டவர் எழுதுறாரு, கடைசியா பூமி நெருப்புல தான் பாதிப்பு உண்டாகும். நோவா காலத்தில் வந்தது ஜலப்பிரளயம். சொன்னா என்ன சொல்லணும், திருப்பி அதே மாதிரி ஜலப்பிரளயம் வரும் தான் சொல்லணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி தண்ணில உலகம் அழியாது, இனி எதுல அழியும், நெருப்புல தான் அழியுங்கிறார். அன்னைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நாம அதை சொன்னோம்னா இவங்க அதெல்லாம் பயமுறுத்துறாங்கம்பாங்க. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, உலகம் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது, ஆராய்ச்சி சொல்லுது, மிக மோசமான இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கமும் இதுக்கான காரியம் நடக்குது. இது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம் தான் இது. ஆனால் இந்த மாதிரி வேதத்தில் சொன்னதான எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக அத்தனையிலையும் நாங்க ஒரு லிஸ்டே எடுக்க முடியும். வானத்திலிருந்து, ஓசோன் லேயர்ல இருந்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றா நிறைவேறிக்கிட்டே வருது. மரம் செடி கொடியிலிருந்து, மீன்கள் பறவைகள்ல இருந்து, மிருகங்கள்ல இருந்து, மனுஷன் வரைக்கும்
கர்த்தர் சொன்ன கடைசி கால அடையாளங்கள் அத்தனையும் நடக்குது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் யோசிச்சு பாருங்க. மனுஷன் மேலேயே வீடு கட்டாம கூடாரத்துல வாழ்ந்த காலம், அந்த காலத்துல ஆண்டவர் சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:15 வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும், நல்லா கவனிங்க, சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு, நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி நாட்களில் இப்படி ஒரு பெரிய அழிவு, நெருப்பினால் அழிவு வருவதற்கு முன்பதாக பூமியில் ராஜாக்கள், அதாவது இன்னைக்கு சொன்னா பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, சான்சலர், யார் வேணா சொல்லிக்கலாம், பெரியவர்கள், நாட்டை ஆளுகிறவர்கள், இன்னும் ராஜாக்கள் இருக்கிறாங்க பல நாட்டில். பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், ஆனா அதுல தரித்திரர் இருக்காது, எல்லாரும் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்ன செய்வாங்களா, பூமிக்கு அடியில கண்மலையின் வெடிப்புகளிலும், என்ன வசனம் என்ன சொல்லுது, மலைகளின் குகைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள் இருக்கு. நான் இப்ப சொல்ல போற நியூஸ் 3 நாளைக்கு முன்னாடி உள்ளது. சுவிட்சர்லாந்து தன் நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பூமிக்கு அடியில வீடு ரெடி பண்ணிருச்சு. அத்தனை பேருக்கும் சுவிட்சர்லாந்து 100%. இதான் முதல் நாடு உலகத்திலேயே தன் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் பங்கர்ஸ் உருவாக்கி கொடுத்திருக்கிற நாடு. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அடித்தளங்கள்ல எல்லாத்துலயும் ரஷ்யா 22ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்ட பிறகு இதுல எல்லாரும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கு பாருங்க, அணு பாதுகாப்பு பதுங்கு குழிகள் அங்க இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒருவேளை யுத்தம் வந்தா, இயற்கை பேரழிவு வந்தா காப்பாத்துறதுக்கு, ஜனங்களை காப்பாற்றணும்னு சொல்லி 100% 100% சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தங்கள் ஜனங்களுக்கு இதை கட்டி கொடுத்துருச்சு. எவ்வளவு பெரியதான தீர்க்க தரிசனம் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல உள்ளது. இன்னும் சொல்ல போனா 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் திருப்பது. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல இதே காரியத்தை கர்த்தர் சொல்றார். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசன வாசி. பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல், இந்த வசனம் அப்படியே இருக்குது. நீங்க வேணா அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 6:16. பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து, இதே வசனம் அந்த ஓசியா 10:8, அது ஓசியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோவானுக்கு முன்னாடி ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர். ஆனா யோவான் படிப்பறிவு இல்லாதவர் பைபிள் சொல்லுது. அவர் படிச்சாருன்னு தெரியாது. ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுது 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அதே காரியம், சேம் விஷயம். இதே காரியம் 2ஆம் அதிகாரம் ஏசாயாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். கடைசி காலத்துல மலைகள்ல போய் குகைகள்ல போய் ஜனங்கள் பதுங்கி கொள்வார்கள். 100% நடந்துருச்சு. சுவிட்சர்லாந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லா நாடுகளும் ரெடி பண்ணுது. நார்வேல உலகத்தில் இருக்கிற எல்லா மரம், செடி, கொடி எல்லாத்தையும், அதுக்கு பேரு குளோபல் சீட் வால்ட்னு பேர், எல்லாத்தோடையதான சாம்பிளையும் கொண்டு போய் வச்சாச்சு. எதுக்காகன்னு கேட்டா, அடுத்து ஒரு இயற்கை பேரழிவோ அணு ஆயுத யுத்தமோ வந்துச்சுன்னா அதுல மரம், செடி, கொடியெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதை திருப்பி காப்பாற்றணும்னு சொல்றாங்க. இதே காரியம் 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 9:4 வாசிங்க பார்ப்போம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் எல்லாம் எரிய போதுன்னு இருக்கு. அதே நீங்க 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது வசனத்தை வாசி. ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் கொட்டப்பட்டது, மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு நார்வேல குளோபல் சீட் வால்ட்னு மரம், செடி, கொடி எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா காப்பாற்றணும்னு சொல்லி எல்லா விதையும் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. திருப்பியும் சொல்றேன்,
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நடக்க தொடங்கிருச்சு. நம்ம கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குது. வானத்திலிருந்து அக்கினி, இப்ப நீங்க வாசிச்சீங்க பாருங்களேன், முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் பூமியின் மேல் கொட்டப்பட்டது. அடுத்த இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினால் அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகளின் மேல் வந்து விழுந்தது. எல்லாமே நெருப்பு தான், எல்லாமே நெருப்பு தான். இப்ப அதான் சொல்றாங்க, நெருப்பு பூமிக்கு பக்கத்துல எரிக்கல் கடந்து போது, ஆஸ்ட்ராய்ட் போது, சோலார் சுனாமி வருது, எல்லாம் நெருப்பை பத்தி பேசுறாங்க. கடந்த ஒரு 12 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காரியமும் வேதத்தில் சொன்னபடி துல்லியமாக நிறைவேறுது. இதெல்லாம் நடக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், இதெல்லாம் நடக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். இதெல்லாம் நடக்குது. மத்தேயு 24 ஆண்டவர் சொன்னாரு, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்குது. உண்மைதான். அங்க தண்ணிக்கு பதிலா இப்ப நெருப்பு, அதுவும் நடக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்குதுங்கிற உணர்வு சபைக்கு இருக்குதா? அதான் கேள்வி. ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும். எப்படி எனில், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். இதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை, கிறிஸ்தவர்கள் நிலைமை. இன்னைக்கு சபை எதை நோக்கி ஓடிட்டு இருக்குது? புசிப்பு, குடிப்பு, பெண் கொண்டு பெண் எடுத்தல். எதை எடுங்க, இந்த உலகத்தார் எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்களோ அதுக்கு தான் சபை கவலைப்படுது. உலகத்தார் எதுக்கு பின்னாடி ஓடுறாங்களோ அதைத்தான் சபையும் ஓடுது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, அதைத்தான் சபை செய்யுது. ஆனா சபை வருகைக்கு ஆயத்தப்படுதா? ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க, அதெல்லாம் சும்மாங்க, இப்ப நடக்காது, இன்னும் கொஞ்சம் காலமாகும், அதெல்லாம் இப்ப வராது. அவரே சொல்றாரு பைபிள்ல, நான் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியார். ஆனா இப்ப இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரியும் இயேசு வரமாட்டார். இப்ப இருக்கிற விசுவாசிக்கு தெரியும் வரமாட்டார். ஏன்னா ஒரு விசுவாசி சொல்லுது, ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷத்துக்கு வரமாட்டார். எனக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா நல்ல விஷயமா இருக்குதே, 2 வருஷம் வரமாட்டார்னு சொல்றாங்களே, என்னவா இருக்கும்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு வீடு தருவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் வரவே மாட்டார். ஒரு தம்பி கேட்கிறான், அண்ணா இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு கர்த்தர் வராம இருப்பாரா? நான் கேட்டேன், அது ஏன்டா 3 மாசம்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னா, அண்ணே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. நான் ஏன்டா வருகையே வரப்போது, ஏன்டா கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறேன்னு. அவன் சொன்னா, உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை. சபையினுடைய நிலைமை இதுதான். சபை புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து எல்லாருக்கும் ஒரு தரிசனம். இவங்களுக்கு வீடு கட்டுறது தரிசனம், இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்ல பையனுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கணும், எப்படியாவது பேரப்பிள்ளைய பார்க்கணும், இதான் தரிசனம். சர்ச்சில் வந்து ஜப குறிப்புன்னு கேட்டு பாருங்க, எடுத்து கேளுங்க, ஒரு ஜப குறிப்பாவது பரலோகத்துக்கு போகணும்னு இருக்குதா பாருங்க. நீங்க பரலோகத்துக்கு போறத பத்தி பேசுங்க, ஏன் இப்ப அதை பத்தி பேசுறீங்கன்றான். இல்ல பெரிய கொடுமை என்னன்னா, அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் பரலோகத்தை வாஞ்சித்து எழுதின அத்தனை பாட்டையும் சாவு பாட்டா மாத்திட்டான். இப்ப பாடாதேங்கிற ஆராதனை இல்ல, பரலோகமே என் சொந்தமேனா அவன் கேட்கிறான், காலங்காத்தால இந்த பாட்டை பாடுறீங்க, பரலோகமே என் சொந்தமேனா ஏன் உனக்கு கோபம் வருது? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னா, பாஸ்டர் பாரு முதல் ஆராதனையில் இதை பாடுறாரு, வந்து உட்கார்றோம், வந்த உடனே அழகாய் நிற்கும் யாரு. ஒரு பரிசுத்தவான்கள் எவ்வளவு பரலோகத்தை வாஞ்சித்து எழுதின பாட்டெல்லாம் இப்ப சாவு பாட்டு ஆயிடுச்சு. ஏன்னா நெஜம் சபைக்கு பரலோகத்துக்கு போற இஷ்டம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு, எப்ப தெரியுமா? 70 பலத்தின் மிகுதினால் 80 வயசுல தான் போனோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி போறதா அல்பாயுசு. அதுக்கு பேர் என்னது? உங்க பார்வையில இயேசுநாதருக்கு அல்பாயுசு 33 தான். ஆமா தானே? எத்தனையோ பரிசுத்தவான்கள் மிஷனரிகள் தங்களுடைய ஜீவனை ஆண்டவருக்காக கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் 70-80 வரைக்கும் இருந்துட்டு தான் போவீங்க. அதுவும் எப்படி போவீங்க தெரியுமா? அதுலயும் இருக்கு, அவர் தூக்கத்திலேயே செத்துட்டார், நல்ல சாவு. முழிச்சிருக்கும் போது செத்தா மோசமான சாவு, கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அவர் கேட்டு பாருங்க, தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிருச்சுங்க, அதனால எவ்வளவு நல்ல மரணம். நீதிமானின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. இயேசுநாதரை சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க, அது மோசமான மரணம்.
ஸ்டெயின்ஸை 2 பசங்களோட வச்சு எரிச்சாங்க, அது ஒரு மோசமான மரணம். சிறைச்சேதம் பண்ணாங்க அப்போஸ்தலர்களை, அது ஒரு மோசமான மரணம். நீங்க சாப்பிட்டு சுகர் வந்து பெட்ல தூக்கத்துல சாவறதுக்கு பேர் நல்ல மரணம். எவன் சொன்னா? அவங்க எல்லாம் நெருப்புல செத்து எரிஞ்சு வெட்டி மத்திய தோலை உரிச்சாங்களா, பேதுருவை தலைகீழ தொங்க விட்டாங்களா, சாவடிச்சாங்களா, அதெல்லாம் மோசமான மரணம். நீங்க 300 சுகர் வந்து வீட்டுல படுத்து சாகிறதுக்கு பேர் நல்ல மரணம். எவன் சொன்னா? எப்படி கண்டுபிடிச்சியா? இன்னைக்கு இதான் சபையினுடைய நிலைமை. நான் சொல்றேன், இன்னைக்கு சபை நாங்க பல இடங்களுக்கு போய் பார்க்கிறோம். ஜப குறிப்பு ஏதாவது பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கா? ஒரு ஜப குறிப்பாவது வருதா? ஃபாஸ்டிங் பிரேயர்னு வச்சா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா கிடைக்கும். ஆதாமுக்கே நல்ல இடம் கிடைக்கல, பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும். உங்க ஜப குறிப்பு அதோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? ஏதோ நீங்க கதறீங்கன்னு ஆண்டவர் ஒரு நல்ல இடம் கொடுத்துருவாரு. 3 மாசம் சும்மா இருக்கும். 4வது மாசம் அடுத்த ஜப குறிப்பு, என் பொண்ணுடைய வயிற்றுல ஒரு புழுவோ பூச்சியோ ஆரம்பிச்சிடும். அடுத்து எல்லாரும் கேட்கறாங்க, ஒண்ணும் இல்லையான்னு. அதான் இந்தியா முழுக்க ஜனமா 140 கோடி இருக்க. ஏன் ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு வந்தா என்ன? இப்ப உடனே ஒண்ணும் இல்லையா, அப்புறம் அழுது கரண்டு, அப்புறம் அதுல வேற சபையே ஜோம் பண்ணோம். 10ஆவதுக்கு பாஸ்டர் வேற உபாசிச்சு ஜோம் பண்ணோம். அந்த அம்மா சும்மா வேற இருக்காது. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும், பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்க உன் பொண்ணு குழந்தை பிறகு அவர் ஏன் உபாசம் இருக்கணும்? நீ தானே இருக்கணும். நீ உபாசம் இருக்க மாட்ட, பாஸ்டர் உபாசம் இருக்கணும். அவர் இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கா உபாசம் இருந்தாருன்னா அவர் குழந்தை யாரு பாக்குறது? இன்னைக்கு நீங்க நல்ல விசுவாசிய நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நல்லா பாத்தீங்களா? விசுவாசில நல்லா இருக்கு. நிறைய பாஸ்டருக்கு சுகர் பிபி இருக்கு. காரணம் யாரு? விசுவாசி தான். ஒரு அம்மா நைட் 2 மணிக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிருக்க. அவர் பதறி போய் போன் எடுத்து, என்னமா பிரச்சனை? தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர். தூங்கிந்தவரை எழுப்பிடுச்சு. தூக்கமே வரல பாஸ்டர், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் நல்ல ஊக்கமா அந்த நேரத்தில் 2 மணிக்கு, நல்ல வேளை நான்லாம் பாஸ்டர் ஆகல, எவாஞ்சலிஸ்ட் போயிட்டேன். என்னாலலாம் அப்படிப்பட்ட விசுவாசியோட வாழ்க்கை ஓட்டவே முடியாது. அவரு நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணிருக்காரு. அந்த பாஸ்டர் ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே கொட்டாய் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. பாஸ்டர் கர்த்தர் வல்லமையா கிரியை செய்றார், நீங்க ஜெபம் பண்ண உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நாளைக்கு காலைல கூப்பிடுறேன்ட்டு போனை வச்சுட்டு அது படுத்துருச்சு. இவருக்கு தூக்கம் போயிருச்சு. 4 மணி வரைக்கும் இவருக்கு தூக்கம் இல்லை. இன்னைக்கு இதுதான் விசுவாசி நிலைமை. எல்லாத்துக்கும் போன் பண்ணி, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்னைக்காவது பரலோகத்துக்கு போகணும்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே உங்களுடைய சாயலாய் மாறணும்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பரிசுத்தவாட்டி பாடுறாங்க, சாரணவரஜமா, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுத. என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அப்படியே ஆண்டவரே எப்பப்பா வருவீங்கன்னு நீங்க அதை எப்ப ஜெபம் பண்ணுவீங்க தெரியுமா? ரொம்ப பிரச்சனையாகி சாவலாமான் முடிவெடுக்கும் போது இந்த இயேசுநாதனும் வந்து தொலைக்க மாட்டேங்கிறாரு. வந்தா அவருடையாவது போய் தொலைக்கலாம். அப்படித்தான் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய, எப்போ வருவீர் இயேசுவேன்னு ஆவலோட போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நினைக்கிறது இல்ல. சபை இன்னைக்கு பரலோகத்தை நினைக்க ஆயத்தப்படுகிற இடம் இல்லை. நான் கோச்சிக்காதீங்க, மேல இருக்கிறவங்க யாரும் ஊழியக்காரர்கள் இருந்து கீழே வரைக்கும் 95% ஒரு 5% தான் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையில் இருக்கு. அந்த 5% இங்க இருக்கு. சரியா? இல்லைன்னா நமக்கு பிரச்சனையா போயிடும். இன்னைக்கு பெரும்பான்மையான சபைகள், பெரும்பான்மையான விசுவாசி வருக வரப்போது ஆண்டவரோட போகணும், எப்படி சந்திக்கணும், எப்படி உள்ள போகணும், எந்த தேவை, எந்த அது விதமான எந்த பயனும் இல்லை. உணர்வு இல்லாத இருதயம். எது வேணா நடக்கட்டும். இஸ்ரவேல் மேல குண்டு போட்டா என்ன, இஸ்ரேல் யார் மேல குண்டு போட்டா என்ன, நம்மளுக்கு சாப்பாடு வருதா, வேலை முடிச்சு. அவ்வளோ தூரம் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றோம், 1.5 மணி நேரம் பண்ணி முடிச்சோடனே அந்த ஊழியக்காரர் வந்து என்ன கேட்டார், பாஸ்டர் வருக வரப்போது நல்லா புரிஞ்சிருச்சு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் பா மெசேஜ் கிரியை செஞ்சிருச்சு, கர்த்தருக்கு சோத்திரம். ஆமா கண்டிப்பா ஜெபம் பண்றேன் பாஸ்டர். என்ன ஜெபம் பண்ணோம்? எப்படியாவது ஆண்டர் வரத்துக்குள்ள ஒரு இனோவா வாங்கிடணும் பாஸ்டர்னு. இனோவா கார் வாங்கிடணுமா? நான் கேட்டேன், இனோவாலியா வருகையில் போறியா? எலியா மேகத்தில் ஏறி போன மாதிரி, சுழல் காற்றில் ஏறி போன மாதிரி இனோவால போவார். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, எவ்வளவு செய்தி கேட்கட்டும், கேட்கும் போது இருக்கிற உணர்வு வெளியே போகும்போது செருப்படும் போது போயிடுது. கவனிச்சு கொள்ளுங்க, கண்களுக்கு முன்பாக அத்தனை காரியங்களும் துல்லியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. எப்படோ இயேசு வந்தாலும் நீங்கள் போவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறதான ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இருக்கணும் அந்த கன்ஃபர்மேஷன். நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? வருகையில போறது கர்த்தர் கையில தான் இருக்குது. நம்ம எப்படி சொல்றது? யார் சொன்னா? எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போறாரு. போகும்போது சொன்னாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அவருக்கு பரலோகத்துக்கு போற இன்னைக்கு போறேன்னு அவருக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. சரி, அவரை விட்டுருங்க. எலியா கூட இருக்கிற எலிசா, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரர் கேட்கிறாங்க எலிசாவை பார்த்து, இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசா சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். அப்ப எலியா போறது யாருக்கு தெரியுது? எலிசாவுக்கு தெரியுது. அந்த ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர் சொல்றான், இன்று எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். யோசிச்சு பாருங்க, எலியா பரலோகத்துக்கு போற விஷயம் ஹெட்லைன் மாதிரி இருக்கு அந்த ஊருக்கே. இன்னைக்கு எலியா பரலோகத்துக்கு போறாரு. உங்களை பத்தின நான் அப்படி ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரியுமா? இயேசு இன்னைக்கு வந்தா போவங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கே இருக்காது. உங்களை கேட்டா என்ன சொல்வீங்க? கர்த்தருக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். நான் அந்த கேள்வி கேட்கல, நீ போவியா? இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் வேணாம், நீ போவியா? கடைசி வரைக்கும் நான் போவேன்னு கான்பிடண்டா சொல்ற ஆளே கிடையாது. ரெண்டாவது, உங்க கூட இருக்கிற எலிசாவுக்கு தெரிகிற மாதிரி உங்க கூட இருக்கிற மனைவிக்கு தெரியுமா நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போவீங்கன்னு? ஒரு மனைவியாவது சொல்லுமா உங்க வீட்டுக்காரர் பரலோகத்துக்கு போவாரான்னா? கன்ஃபார்மா அந்த அம்மா சொன்ன, யார் இருந்தாலா? இவரு பரலோகத்துக்கு போவாரா? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்க மனைவி பரலோகத்துக்கு போவாங்களான்னு. அவர் சொன்னாரு, அது போனா அது பரலோகமாவே இருக்காது. அது எப்படி பரலோகமா இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுவேன், என் மனைவியோட போக ஆசைப்படுறேன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. ஏன் பாஸ்டர் உங்க மனைவி அவளை பிடிக்குமான்னு? இல்ல இல்ல, அங்க போனா யாருக்குமே தெரியாதான், அந்த நம்பிக்கையில தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்கேயும் போய் மனைவி தெரிஞ்சா அதுக்கப்புறம் அது பரலோகமா இருக்காது. இன்னைக்கு நீங்க போறது உங்க குடும்பத்தார்கிட்ட சாட்சி இருக்குதா? உங்க குடும்பத்தாருக்கு தெரியுமா நீங்க போவீங்கன்னு? சரி, அதை விடுங்க, அதை விடுங்க. உங்களை சுத்தி இருக்கிற உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவானா இவன் நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு? நம்ம பேர் அப்படி வாங்கி இருக்கிறோமா? நம்ம சுத்தி இருக்கிற சொந்த அந்த பக்கத்துல இருக்கிறாங்கல்ல அண்டை வீட்டார், அவங்களுக்கு நம்மளை பத்தின சாட்சி இருக்குதா? நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறான்ல ஒருத்தன், அவன் சர்ச்சுக்கே வரமாட்டான், பார்த்திருக்கீங்களா? ஆனா சர்ச்சுக்கு 10 கிலோமீட்டர்ல ஆள் வரும், 5 கிலோமீட்டர்ல ஆள் வரும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்தானா வரமாட்டான். என்னைக்கு உன் சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரானோ, நிச்சயமாய் உன் சபை பரலோகத்துக்கு போகும். அதுதான் மெய்யான சாட்சி. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும் நம்ம யாருன்னு, தூரம் இருக்கிறவனுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்லுவான், யார் இவரா, வண்டியை நம்ம ஏரியாவில் நிறுத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரும்பா. இன்னைக்கு சபை எந்த அளவுக்கு சாட்சியா இருக்குது? பரலோகத்துக்கு போகிற கான்ஃபிடன்ஸ் சபைக்கு இருக்குதா? இயேசு வந்தா நான் போவேங்கிற நிச்சயம் சபைக்கு இருக்குதா? இன்னைக்கு நமக்கு இல்ல, நம்ம சொந்தக்காரங்களுக்கு இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இல்ல, யாருக்குமே இல்ல. அப்புறம் எப்படி வருகையில போவிய? இன்னைக்கு சபை எப்படி போகும்? இதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. அப்ப இந்த நோவா காலத்துல இருந்த அதே நிலைமைக்கு தான் சபை இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. உணர்வில்லாத இருதயம் வந்துருச்சு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், கர்த்தர் எல்லா காலத்திலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை எப்பவும் பூமியில வச்சிருப்பாரு. அந்த கூட்டம் நிச்சயம் வருகையில வரும். அவரே சொல்வாரு, பின்பறிப்புக்கென்று கொஞ்சம் காலத்தை கனிகளை வச்சிருப்பேன்னு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கும். அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமான்கள். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் இப்பொழுது ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் வரும்போது நிச்சயம் போவேங்கிற ஒரு நிச்சயம். சரி, இந்த வருகையில போகணும், என்ன செய்யணும் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். இந்த வருகையில போகிறதுக்கு நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே தான் இப்ப இருக்கு. பூமி சீர்கேடா இருக்குது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, எல்லாமே மோசமா தான் இருக்கு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வருகையில போறதுக்கு என்ன செய்யணும் அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தற்காலத்திலே நோவா
காணாதவைகளை குறித்து இப்போ உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மீட்டிங்ல, இதுக்கு முன்னாடியும் கிடைச்சிருக்கோம், இந்த மீட்டிங்ல கிடைச்சிருக்குது. தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. இப்படி நடக்க போகுது, சில வருகை வரப்போகுது, சில காரியங்கள் பூமியில் நடக்க போகுது, யுத்தங்கள் ஒரு பக்கம் வரப்போகுது, ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு வருது, ஆண்டவர் சொன்னபடி உலகத்தின் முடிவு நெருங்குது, அதோட கூட கிறிஸ்து வரப்போகிறாரு. இந்த எச்சரிப்பு உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு கொடுக்கறதுமே அந்த எச்சரிப்பு தான். இப்ப சொல்றதே என்னதான், அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்கு. இப்ப வந்தாச்சு, அந்த எச்சரிப்பு வந்தாச்சு. அடுத்து நோவா என்ன செஞ்சாரு? தேவ எச்சரிப்பு பெற்று அடுத்து என்னது? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், வருக வரப்போவது நிச்சயம். அடையாளங்கள் நமக்கு தெளிவா சொல்லுது, வசனம் சொல்லுது. தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். முதல்ல நோவா அவன் ஆயத்தமானான், இரண்டாவது தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினான். இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இதான் நோவாவுடைய ஆயத்தம். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதான் ஃபர்ஸ்ட். வருக வரப்போவது நிச்சயம், கண்களுக்கு முன்பாக அடையாளங்கள் நடக்குது. இதுல போறதுக்கு என்ன செய்யணும்? ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் பிரதானமான விஷயம், தேவனோடு கூட சஞ்சரித்தல். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் இதான் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது. தேவனோட சஞ்சரித்தல்னா என்ன தெரியுமா? தேவனோட சஞ்சரித்தல் அப்படின்னா என்ன தெரியுமா? சும்மா சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்துட்டீங்க, சொல்லுங்க. வாழ்றது இல்லைன்னா வாழ மாட்டோம். கவனிங்க, தேவனோட சஞ்சரித்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க தெரியுமா? பெரியவங்களாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி நடக்கிறதுல அதுவே பண்ணிக்குது. பொதுவா நம்ம சர்ச்சில் அப்படி இருக்கு இல்லையா? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் என்ன செய்வாங்க? பொண்ணு பார்த்துட்டு ஒரு நிச்சயம்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம். எதுக்கு அதை பண்றாங்க தெரியுமா? அடுத்து கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு 3 மாசமோ 4 மாசமோ 2 மாசமோ டைம், கல்யாணம் பண்ற வரைக்கும். இப்போ அதுவும் இல்லை, காலையில என்கேஜ்மெண்ட், சாயங்காலம் ரிசப்ஷன், அதோட சேர்த்து கல்யாணம், எல்லாம் ஒரே நாளில் முடிச்சிடறான். என்னன்னு கேட்டா டபுள் செலவுன்றான். நீ இப்போ அப்படி ஆயிப்போச்சு. முந்தைய என்கேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 மாசம் அந்த குடும்பம் என்ன செய்யும்? கல்யாணத்துக்கு ஆயத்தப்படும், ட்ரெஸ் எடுக்க போக வர. அந்த 3 மாசமும் இந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசிட்டு இருப்பாங்க. எதுல பேசுவாங்க? போன்ல பேசுவாங்க. பேசுவாங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பேசுவாங்கன்றது நமக்கும் தெரியாது. ஒருத்தன் கேட்டான், ஏன் உங்களுக்கு தெரியலன்னா, என் காலத்துல செல்போனே இல்லை. ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ண என் மனைவி வீட்டில் வந்து ஃபோன் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார வீட்டில் தான் ஃபோன் இருந்துச்சு, இந்த லேண்ட்லைன் நம்பர். எனக்கு நம்பர் வாங்கி கொடுத்தாங்க பேசுங்கன்னு. முதல் தடவை ஃபோன் பண்ணேன், அவர் எடுத்து ஹலோ அப்படின்னாரு, வச்சுட்டேன். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா நடுவில் மீடியேட்டர் மோசமான ஆளாக இருக்கிறாரு, குரலே வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு அதுக்கு பேசவே இல்லை, அவ்வளோதான். இப்போ ஃபோன் எடுத்தா அவன் அடிக்கிறான், பேசிட்டே இருக்கான். என் கூட ஒரு தம்பி இருந்தான், இப்போ இருக்கவங்கள முன்னாடி, உடனே இவங்கள பார்க்காதீங்க. என் கூட ஒரு தம்பி இருந்தான். அப்போ அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நைட் ஒரு 12:30 மணிக்கு தூக்கத்தை முழிச்சு பார்க்குறேன், பெட்டில் பேசிகிட்டு இருக்கான் குறு குறு குருன்னு. நான் கேட்டேன், டே 12:30 மணிக்கு என்னடா பேசுவேன்னு. சும்மா தான். 12:30 மணிக்கு சும்மா பேசுகிறான். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த செய்தி கொடுக்கணும்னா பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வரோம்ல, 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாலே 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாது நம்மளால. அவன் பாயிண்டே இல்லாமல் 4 மணி நேரம் பேசுகிறான். சும்மா பேசுகிறான், சும்மா பேசுகிறான்றான். 12:30 மணிக்கு கேட்குறான் நைட்டு, சாப்பிட்டியா? 12:30 மணிக்கு எவன் கடை திறந்து வச்சிருக்கான்? அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், சாப்பிட்டியா? அப்படி கேட்டு பேசி 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 என்ன பேசுறானே தெரியாது. ஒரு நாள் போன் வரல, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? தாவீது வனாந்தரத்தில் போன மாதிரி உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்துருப்பான்.
இப்ப இருக்க பசங்கள்லாம் பாருங்களேன், அவனுங்களை பார்த்தா செம காமெடியா இருக்கு. இப்ப அப்படியே உட்காந்துருக்கான். நீங்க அந்த அம்மாவை பாருங்களேன், போன் வராட்டி அது எப்படி உட்காந்துருக்கு தெரியுமா? அப்படியே மோட்டை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அந்த ஒரு மெசேஜ் ஒன்று வரும் டங்குன்னு. அந்த அம்மா முகத்துல, அந்த பையன் முகத்துல நீங்க பார்க்கணுமே, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு. அந்த மெசேஜை ஓடி போய் திறந்து பார்ப்பான். அதுல ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்குது, ஹாய். இவ்வளவுதான் மொத்தமே இருக்கான். அதை பார்த்த உடனே என்ன சந்தோஷம், பூரிப்பு, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, 2 பேரும் கல்யாணம் ஆகல, ஃபிக்ஸ் தான் பண்ணிருக்கிறாங்க, கல்யாணம் ஆகல, இன்னும் அவங்க வந்து வாழ்க்கையை தொடங்கல. ஆனால் ஒரு நாள் போன் வரலன்னு மனசு என்ன செய்யுது? கொஞ்சம் கஷ்டமாகுது, பாதிக்கப்படுது. அப்படியே அவருக்கு உலகமே வெறுத்து போகுது. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல அப்படியே அவன் SMS காத்து உட்காந்துருக்கான். இப்ப புரியுதா? இப்போ இந்த பொண்ணு எங்கேயோ இருக்குது, அந்த பையன் எங்கேயோ இருக்கிறான். இப்பயாவது போன் இருக்குது, அப்ப போன் இல்லை. ஆனால் 24 மணி நேரமும் இந்த பொண்ணை பத்தின எண்ணம் அந்த பையனுக்கும், அந்த பையனை பத்தின எண்ணம் இந்த பொண்ணுக்கும் மைண்ட்ல என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ கல்யாணம் ஆகும், எங்க போலாம், எப்போ பேசலாம், ஏன் போன் வரலாம், சிந்தனை இருக்குல்ல. இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். நம்முடைய மணவாளன் மணவாட்டியாகிய சபையை நிச்சயம் பண்ணிவிட்டு, உடன்படிக்கை பண்ணிவிட்டு போயிருக்கிறார். வந்து நம்மை கொண்டு போய் மனம் முடிக்க போகிறார். அது வரைக்கும் அந்த மணவாளனுடைய எண்ணம் 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு இருக்கோம். அதே எண்ணம் அவரை பத்தி உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குமானால் அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். கர்த்தரை பத்தின எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குதா? சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குதா? ஏதாவது ஒண்ணு. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து. இயேசு சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவரை பத்தின எண்ணம் கேட்டு பாருங்க. இன்னைக்கு உள்ள உங்களை கேட்டு பாருங்க. சின்ன குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் ஒரு வார்த்தை கத்து வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பிஸி. சின்ன பையன் சொல்றான் அன்னைக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். என்ன பண்றாங்க பிஸின்னு ஒன்றும் புரியவும் இல்லை. நீங்க நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புவாங்க பாருங்க. அனுப்பும் போது அந்த வீட்டை பார்த்துருக்கீங்களா? காலைல ஒரு 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ள வீடு இருக்கு, எப்படி இருக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா அந்த வீட்டை? ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்று நடக்கும் தெரியுமா? அப்படியே டைரியில் சைன் வாங்கினியா, வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்துனியா, அதை எடுத்தியா, இதை எடுத்தியா, நாயே பேய, வந்ததே போனதே, செத்ததே உயிர்த்ததே, அப்படி திட்டிட்டு அந்த அம்மா அப்படி இங்கேயும் அங்கேயும் ஓடும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஓடி. இதுக்கு நடுவில் வேற மிக்சியக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், தலைமையில கை வச்சு சட்னி அரைச்சிட்டு இருக்கோம், இப்படி கை வச்சு ஜோம் பண்ணிட்டே இருக்கோம். அந்த அம்மாவுக்கு எப்ப இதுக்கு நடுவில் கோவம் வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு ஆள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு காலையில. அந்த அம்மாவுக்கு செம கோவம் வரும். அந்த நேரத்தில் பார்த்து அந்த ஆள் பையனை திட்டுற மாதிரியே சொல்லும், நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடான்னு. கை மட்டும் இந்த ஆள் மேல இருக்கும், சொல்றது பையனை சொல்லும். இப்ப அந்த அம்மாவை நிறுத்தி அந்த வேகமா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஓடுவாங்க பாருங்க. அப்படியே ஓடும் போது அந்த அம்மாவை நிறுத்தி, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்களா கேட்டு பாருங்க. அந்த அம்மா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மிக்சியில சட்னிக்கு பதிலாக உங்களை அரைச்சிரும். ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்து தேவனோட சஞ்சரிக்கிறாங்க. சகோதரர்களும் அப்படித்தான். நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த டிராபிக்ல போய் பாருங்க, இந்த நம்பர் குறையும் பார்த்திருக்கீங்களா? 8, 9, 7 அது குறைய குறைய இந்த ஆளுக்கு ஹார்ட் பீட் ஏறும் தெரியுமா? பாரு, அந்த 1 முடிச்சு 0 வரத்துக்குள்ள வண்டி பும்முன்னு போகும். பார்த்திருக்கீங்களா? அந்த நேரத்தில் அந்த ஆளை நிக்க வச்சு கேளுங்க, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன பதில் சொல்வார்னு நினைக்கிறீங்க? வண்டியை ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? தேவனோடு கூட சஞ்சரிக்க நேரம் இல்ல, ரொம்ப பிஸி. 2 பேரும் வேலைக்கு போறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, டியூஷன் போறாங்க, எல்லாம் சொல்றாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தாவீது இருக்கார்ல, அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சரி, தாவீது ஒரு நாட்டுக்கு என்னவா இருந்தாரு? ராஜாவாக இருக்கிறார். ஒரு நாட்டுக்கு ராஜா அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? எதிரிகளோட சண்டை போடணும், உள்நாட்டு பிரச்சனை இருக்குது, அவர் காலத்துல பஞ்சம் இருக்குது, சாப்பாடு ரெடி பண்ணணும் ஜனங்களுக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நாட்டையே நடத்தணும். 10ஆவதுக்கு இப்ப நமக்கெல்லாம் எடுத்தோம்னா ஒரே வேலை தான், ஆமா தானே? காலைல 9 மணிக்கு போனா சாயங்காலம் 6 மணிக்கு வரும், ஒரே வேலை. அந்த ஆளுக்கு எத்தனை வேலை இருக்கும்? 10ஆவதுக்கு தாவீதுக்கு 8 மனைவியே இன்னும் இருக்குது கணக்குப்படி. அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வரிசையா கொடுத்துருப்பாங்க. நமக்கெல்லாம் 1 தான். 1 வச்சுக்கிட்டே அவன் சாமியார் மாதிரி இருக்கான் இல்லையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி 8 மெயின்டைன் பண்ணிருப்பானுங்க?
நமக்கு ஒண்ணுக்கே உயிர் போய் உயிர் வருது. நான் கண்டுபிடிச்சேன். யோசிச்சு பாருங்க, மோசே இருக்கிறதுல கோவக்காரனாமா, செம்ம கோவக்காரன். பேசிட்டே இருக்கும்போது அடிச்சு கொண்டுடுவாப்ல, ஆளை அடிச்சு கொன்னே போட்டுருவாரு, அவ்வளவு பெரிய கோவக்காரன். இப்ப கர்த்தருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இவனை வச்சு ஒரு பெரிய ஊழியம் இருக்கு. 6 லட்சம் பேரை நடத்தணும், ஒரு நாட்டையே கொண்டு போய் கானான்ல சேர்க்கணும், மிகப்பெரிய லீடர்ஷிப் வேலை இருக்குது. இவ்வளவு கோவப்பட்ட அந்த நாட்டை அவன் என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. பொறுமை வேணும். இவனை என்ன பண்ணலான்னு பார்த்தாரு, ஒண்ணுமே செய்யல. ஒரு அம்மாவோட கல்யாணம் பண்ணி வச்சார். 40 வருஷம் ஒண்ணு இல்ல, 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் இவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. ஒரு கல்யாணம் அவனை எவ்வளவு சாஃப்டா ஆகிட்டு பாருங்க. இல்ல, ஒரு பாஸ்டர் என்ன கேட்டாரு, இந்த வசனத்துக்கு இதான் அர்த்தமான்னு கேட்டாரு. எனக்கு இத்தனை நாள் தெரியாதுன்னாரு. எனக்கு தெரிஞ்சா அவன் வேற எதுவுமே செய்யல. 40 வருஷத்துல ஒரே ஒரு கல்யாணம் பண்ண ஆடு மேய்ச்சான். அவ்வளவு சாந்த குணம்னா மாத்திருச்சு. இப்பவே பாருங்களேன், நீங்க பாருங்க, வீட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா தோசை சுட்டு கொடுக்கும்போது நம்ம எத்தனை கேள்வி கேட்டிருக்கிறோமா இல்லையா? இப்ப தோசை வருமா வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லையா? வந்தா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம அம்மா இருக்குல்ல, அது நம்மளை பார்க்கிற பார்வை இருக்குங்க தெரியுமா? அட பாவி, என்ன பாடுபடுத்தின இல்ல. நான் எப்பவும் சொல்வேன், அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரே வித்தியாசம் தான். அம்மா தோசையை கேட்கும் போது வேணுமான்னு கேட்கும், மனைவி தோசையை கேட்கும் போது போதுமான்னு கேட்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். வேலை முடிஞ்சு. ஒரு கல்யாணம் எப்படி மாத்திருச்சு பாருங்க. நான் யோசிக்கிறேன், தாவீதுக்கு 8 கல்யாணம் எப்படி இருக்கும் பாருங்க. 10க்கு 13க்கு மேல பிள்ளை இருக்குதான். நமக்கெல்லாம் 1, மிஞ்சி போச்சுன்னா 2. இதை வளர்க்க முடியல. இப்ப நம்ம அம்மாக்கள் பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அவங்களுடைய சாதனையே அதான். உங்க வீட்டுல 8, அப்படியா? நாங்க 9. அவங்க பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் 12 பிள்ளைங்க இருந்துச்சு, பெரிய கின்னஸ் ரெக்கார்டு. இப்ப நம்ம வீட்டுல பாருங்க 2 தான் இருக்கு, மிஞ்சி போச்சுன்னா 1 தான் இருக்கு. நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு 8 ஒரு அம்மா 8 குழந்தைய வளர்த்துச்சு. இன்னைக்கு 8 அம்மா ஒரு குழந்தைய வளர்க்குது. நிஜமாதான். இது கன்சீவ் ஆன உடனே இந்த அம்மாவுடைய பெத்தம்மா ஒண்ணு இருக்குல்ல, அது வீட்டுக்கு வந்துடுது. அவ்வளவுதான். என்ன ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, மக கன்சீவ் ஆயிருக்கா பாஸ்டர், முதல்ல நீங்க தான் வந்து ஜோம் பண்ணோன்னு நாங்க 2-3 ஊழியக்காரங்களை கூப்பிட்டாங்க. சரின்னு போயினா ஹாலுக்கு போனா அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் உள்ள வந்து ஜோம் பண்றீங்களான்னு. நான் கேட்டேன், ஏன் பொண்ணு வெளியே வராதான்னு கேட்டேன். இல்ல கன்சீவ் ஆயிருக்கு இல்லையா, அதனால ரெஸ்ட் எடுக்கிறா. எங்க பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, 3வது மாசம். அது ரொம்ப முக்கியம். கிட்ட போனா ஒரு பக்கெட் இருக்கு. இது என்ன பக்கெட்டுன்னு கேட்டேன். வாந்தி எடுக்கிறதுக்கு. ஏந்திரிச்சு போய் எடுக்க கஷ்டமா இருக்குதாமா, அதனால திரும்பி இப்படியே எடுக்குதாமா. நான் சொன்னேன், நல்ல பிள்ளைய பாத்துங்க, வலிக்கு உள்ள விழுந்துற போது. இன்னைக்கு இருக்க நிலைமை. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கள்லாம் 8 குழந்தைய சர்வசாதாரணமா அடிக்கும். இப்ப பாருங்க, இந்த அம்மா 1, இந்த பெத்த அம்மா 1, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒருத்தர் இருக்கான அந்த வீட்டுக்குள்ள. யாரு? இவ்வளவு கரெக்டா சொல்ற மாதிரி கணவராமா, தெரிச்சு வச்சிருக்காங்க தெளிவா. அவனை பெத்த அம்மா 1, அப்புறம் இதோடைய தங்கச்சி 1, அதோடைய தங்கச்சி 1, 10க்கு இது குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு வேலைக்காரமா வைக்கிறாங்க வீட்டுல. இத்தனை அம்மா சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குது. கடைசியில் இந்த பெத்த அம்மா சொல்லுது சாயங்காலமா, இவனை வளர்க்கவே முடியல. இன்னைக்கு இதான் நிலைமை தெரியுமா உங்களுக்கு? தாவீதுக்கு 8 மனைவி, 13க்கு மேல பிள்ளை. நான் பண்ணது ஒரு நிறைய இருக்கலாம். இவ்வளத்துக்கு நடுவுல தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா எப்படி முடிஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பம், 2 பிள்ளைங்கள், ஒரு வேலை, அவ்வளவுதான். ஆனா நம்ம சொல்ற வார்த்தை என்ன? தேவனை நினைக்கவே டைம் இல்ல, பைபிள் வாசிக்க நேரம் இல்ல, ஜெபம் பண்ண நேரம் இல்ல. ஆனா ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இருக்கு, வாட்ஸ்அப்புக்கு நேரம் இருக்கு, நைட்டு 12 மணி வரைக்கும் ஸ்டேட்டஸ் ஆன்லைன்ல இருக்குது. அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்ல. நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தரோட சஞ்சரிக்காம வருகையில போவாங்கிறத கனவுல கூட நினைக்காது. சும்மா போக முடியாது வருகையில. எல்லாரும் போலாம், சில சொல்லி வச்சிருக்காங்க, சர்ச்சில் மெம்பரா இருந்தா போயிடலாம், அப்படி எங்கேயும் இல்ல பைபிள்ல.
தசமா காணிக்க கொடுத்தா போயிடலாம், அப்படியும் இல்ல. சர்ச்சில் சந்தா கட்டிட்டா போயிடலாம், அதுவும் இல்ல. சிலர்லாம் கல்றையில இடம் வாங்கி வச்சிருக்கான் இப்பவே சேஃப்டிக்கு. ஒருத்தர் சொன்னாரு, நான் கல்றையில இடம் வாங்கி வச்சிருக்கேன், கர்த்தர் என்ன கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டுவார். கல்றையில இடம் வாங்கினா எப்படி பரலோகத்துக்கு கூட்டு போவாரு? கண்டிப்பா கல்றையில இடம் கிடைச்சிரும் உங்களுக்கு, மாற்று கருத்தே இல்ல. பரலோகத்துல கிடைக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது இந்த மாதிரி கிராஸ் ரூட், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடலான்னு. தேவனோடு தேடாமல், தேவனோடு கூட சஞ்சரிக்காமல், வேதம் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல தப்பான ரூட் இருக்கு, சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்து மிஷனரிக்கு அனுப்பிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். இல்ல இல்ல, இதெல்லாம் எப்படி தெரியுமா நீங்க நினைச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்கூலுக்கு போனா பையன் ரன்னிங் ரேஸ்ல சர்டிபிகேட் வாங்கியிருப்பான், பேச்சு போட்டியில மெடல் வாங்கியிருப்பான், கட்டுரை போட்டியில மெடல் வாங்கியிருப்பான், இவ்வளவும் சர்டிபிகேட் கொத்தா வச்சிருப்பான். 10வது ஃபெயில் ஆயிட்டா இவ்வளவு சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இல்லை. புரியுதா? அதுவே 10வது பாஸ் ஆயிட்டா இவ்வளவு சர்டிபிகேட்டுக்கும் வேல்யூ இருக்குது. மெயின் என்ன தெரியுமா? 10வது பாஸ் ஆகிறது. அதே மாதிரி தான் உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட்டு பரலோகத்துக்கு போனா நீங்கள் செய்கிற இத்தனை கிரியைக்கும் பலன் உண்டு. அங்க உங்க ரட்சிப்பே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு கிரியை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. உலகத்தான் கிரியினால் தான் தேடுறான், நீங்களும் அதை தான் தேடுறீங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வீட்டுல ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சிஎஸ்ஐ காரங்களை போட்டு திட்டுவாங்க பெந்தகோஸ்தேக்காரங்க, பாரம்பரிய சபையார், அவங்களை என்ன வேணா சொல்லிக்கங்க. ஆனா அவங்ககிட்ட காலையில பைபிள் வாசிக்கிற ஒழுங்கு இருக்கு. காலங்கத்தால எழுந்திரிச்சு உட்காந்து பைபிள் வாசிக்கிற ஒழுங்கு இருக்கு. நாம பைபிள் வாசிச்சிருக்கோமா? காலங்கத்தால பிள்ளைய காலைல ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? என்னைக்காவது சிஎஸ்ஐ காரங்களை போய் பாருங்க, உடனே அவங்க வக்காலத்து வாங்க நினைச்சுக்காதீங்க. எங்க யாருகிட்ட நல்ல விஷயம் இருந்தாலும் கத்துக்கணும். நீங்க சிஎஸ்ஐ காரங்களை போய் பாருங்க, காலையில வெளியே போகும்போது ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. நெத்தியில ஒரு சிலுவை போடுவாங்க. நெத்தியில சிலுவை போடணுமா போட வேணாமா அது வேற விஷயம். ஆனா ஒரு தேவ பயம் இருக்குல்ல, இங்க இருக்கா பாருங்க. அந்த பையனை காலையில ஆட்டோ ஒண்ணு வரும், இல்ல வந்து ஏதாவது பஸ்ல ஏத்தி விடுவாங்க. அந்த வீட்டுல நீங்க பார்க்கணுமே, அப்படியே சாப்பாட்டை வாயில ஊட்டிக்கிட்டு பஸ் வரைக்கும் ஓடுது. வாயத்துற முக்கி ஏத்தி அந்த வண்டியில ஏத்தி ஆட்டோல அமிச்சிட்டு அந்த ஆட்டோவை அந்த அம்மா போகும்போது பார்க்கும் போது நீங்க அந்த அம்மாவை பார்க்கணுமே, அப்போடா நெப்போலியன் யுத்தத்தை முடிச்சுட்டு வர மாதிரி ஒரு வீட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் ஒருவேளை லீவுன்ட்டானா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஏன் உனக்கு லீவ் விட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்குது. பசங்க ஸ்கூலுக்கு போது ஜெபம் பண்ணி அனுப்புறீங்களா? ஆனா பையனை சொல்லுவீங்க, ஏன் மார்க் குறையுது? எப்படி குறையாது? படிக்கிற படிப்பு ஞாபகத்தில் நிக்கணும்னா கர்த்தருடைய கிருபை வேணும். இல்ல வெறும் படிச்சா மட்டும் பத்தாது, கர்த்தருடைய கிருபையும் அங்க வேணும். அதுவும் தேவை. படிப்பு வேணும், கிரியும் வேணும், விசுவாசமும் வேணும். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? வீட்டுல எந்த ஜபமும் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, பிள்ளைகளை நடத்துறது கிடையாது. முதலாவதாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. வீட்டுல ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சிலர்லாம் சொல்றாங்க, பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வருது, கணவர் ஒரு நேரத்துக்கு ஆபீஸ் போயிட்டு வராரு, எப்படி சேர்ந்து ஜெபம் பண்றது? எனக்கு என்ன கேள்வி வரும் தெரியுமா? அப்படி சொன்ன உடனே அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்ப யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க சாயங்காலம், இன்னைக்கு மேரேஜ் ரிசப்ஷன் வந்துருங்க அப்படின்னா, அந்த மேரேஜ் ரிசப்ஷனுக்கு இந்த ஃபேமிலி ஆயத்தமாகிறது பார்த்துருக்கிறீங்களா? காலையிலேயே அந்த அம்மா மத்தியானம் சாப்பாடு ரசம் தான் வைக்கும். பாத்துறீங்களா? கணவர் கேட்பாரு, என்ன ரசம் வச்சிருக்க? அதான் நைட்டு பிரியாணி திங்க போறோம்ல. காலையிலே ப்ரீ பிளான்டு. பையனை சொல்லி அனுப்புவாங்க, டே டியூஷன் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், ஏன் நம்ம கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு. வீட்டுக்காரருக்கு 10 போன் அடிப்பாங்க, கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா, கல்யாணத்துக்கு போகணும். ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணி உட்கார்ந்து போக முடியுது பிரியாணி திங்கிறதுக்கு. தேவ சமூகத்துக்கு ஏன் பிளான் பண்ண முடியல உங்களால? நானே இந்த கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக எல்லா வீடுகளிலும் ஒரு அரை மணி நேரமாவது கர்த்தருக்கு என்று கொடுக்கணும், கர்த்தருக்கை தேடணும். ஒரு அரை மணி நேரம் கூட கர்த்தருக்கு கொடுக்காத குடும்பம் எப்படி பரலோகத்துக்கு போகும்? யோசிச்சு பாருங்க. இரண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 11:7 என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். ரெண்டாவது என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க ரெடி ஆகணும், ரெண்டாவது உங்க குடும்பத்தை ரெடி பண்ணணும். இன்னைக்கு
எத்தனை பேர் குடும்பமா வருகையில போவீங்க? குடும்பமா எத்தனை பேர் வருகையில போவீங்க? நிறைய பேர் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில கூட நல்ல பிலீவர்ஸ், ஆனா குடும்பத்தை கேட்டு பாருங்க, இன்னைக்கு தெரியாது. குடும்பம் என்ன நிலைமையில இருக்குது தெரியாது, என்ன ஆவிக்குரிய நிலைமையில இருக்கு தெரியாது. கணவரை பொறுத்த வரைக்கும் என்ன, காலையில கிளம்பி வேலைக்கு போயிடுவார். காலையில கிளம்பி அவர் கேட்டு பாருங்க, கணவர்கிட்ட போய் இந்த குடும்பத்துக்காக தான் நான் என்ன செய்யறேன், உழைக்கிறேன். சில நேரத்தில் பையன் என்ன படிக்கிறான்னு கூட கணவருக்கு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர சொல்லிடுவாங்க. இவர் கண்டிப்பா போயிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, போயிட்டு மனைவிக்கு ஒரு போன் அடிப்பாரு. பையன் என்ன செக்ஷன், ஏன் எல்லாரும் ஒரே யூனிஃபார்மா போட்டிருக்காங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியல. பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான்னு தெரியாம அப்பா இருக்கிறார் வீட்டுல. அப்பாவை கூப்பிட்டு கேளுங்க, பையன் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறான், 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பான், அதுவும் தெரியாது. இன்னைக்கு இதான் நிலைமை, குடும்பத்தின் நிலைமை. ஃபெயில் ஆயிட்டு வந்த பிறகு அப்பா கேட்பாரு, என்னடா இப்படி ஃபெயில் ஆயிருக்குத, அவனை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவே தெரியாது, எப்படி அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை உங்களுக்கு தெரியும்? திடீர்னு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு குடும்பத்துல பாஸ்டர் கிட்ட வந்து அழுகுறாங்க, என் பொண்ணை திடீர்னு காணோம், பையனை காணோம், எங்க ஓட்ட விட்டுருச்சு, எல்லாம் ரன்னிங் ரேஸ் விடுது. அப்புறம் சொல்றாங்க, பாஸ்டர் இவங்க இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு வரல, எங்க அவங்கள பார்த்தா தானே தெரியும். முன்னாடி உள்ள அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் பொண்ணும் பையனும் நடக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு, நடைய வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்குது, பையன் ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான், இவங்க ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க. சாப்பிடறதுக்கே போன்ல தான் கூப்பிடுறாங்க, சாப்பிட வரியா? அது வந்து நேர தட்டுல சாப்பாடை போட்டுக்கிட்டு ரூமுக்கு போயிடுது. இவன் தட்டுல சாப்பாடை போட்டுக்கிட்டு இவன் ரூமுக்கு போயிடுறான். இதுல பேருக்கு, இதுக்கு பேரு குடும்பம், இதுக்கு பேர் ஐக்கியம். புரியுதா? இதுக்கு பேர் என்னது? ஆனா ஜெபம் பண்ணும்போது பார்க்கணும், சர்ச்சில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் தனித்தனி வீடுகளில் இருப்போம். இதான் இன்னைக்கு நிலைமை. ஏதாவது கேட்டு பாருங்க, ஃபேமிலியை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க, ஒன்னும் தெரியாது. அவரை கேட்டா என்ன சொல்றாரு, காலங்காத்தால 6 மணிக்கு பிசினஸ்க்கு போயிடுவார், நைட்டு 10 மணி வரைக்கும் பிசினஸ் பண்ணுவார். ஏதாவது குடும்பத்தில் நடந்தா மனைவியை பார்த்து கேட்பாரு, நீ பார்த்துக்க வேண்டியதானே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நோட் எண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேணாமா, யாருக்கு சம்பாதிச்சிய, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, குடும்பம் எங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் போட்டிருக்கான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால, எவ்வளவு அசிங்கமா இருக்குது போய் பாருங்க. இந்தியாவிலே அதிகமான டிவோர்ஸ் கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்குன்னு போட்டிருக்கான். உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா போட்டிருக்கான். எந்த மதத்தில் அதிக டிவோர்ஸ், கிறிஸ்டியானிட்டியில போட்டிருக்கான். ஒரு கணவன் எப்படி வாழணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி கொடுத்த ஒரே ஒரு புக்கு உலகத்தில் இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். அத வீட்டில் வச்சிருக்கிற கிறிஸ்தவ வீடுகள்ல டைவர்ஸ். என்ன காரணம்? இன்னைக்கு அதான் நிலைமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ். ஏதாவது சொன்ன உடனே பிரிஞ்சிடலாம், ஏதாவது சொன்ன உடனே நமக்கு இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? இதுக்கு ஏத்த மாதிரி அப்பாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க, போனா போட்டும், வேற பாத்துக்கலாம். என்ன வேற பாப்பிய? நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு துணையை கொடுக்கும் போது 1000 தடவை ஜெபம் பண்ணுங்க, 1000 தடவை ஆண்டவர்ட்ட அடையாளம் கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனா கல்யாணம் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் போய் பாருங்க, அவ்வளவு அக்கிரம அநியாயம். இதுக்கெல்லாம் என்ன பேசிக்? என்ன பேசிக்? அடிப்படையில கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கல, அவ்வளவுதான். படிக்கும் போது படிப்பு 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 படிப்புன்றீங்க, டியூஷனுக்கு போ, நீட் எக்ஸாமுக்கு போ, அதப்படி. காலையில 6 மணிக்கு டியூஷன், நைட் 8 மணிக்கு டியூஷன். ஒரு நாளாவது பிள்ளைய பைபிள் வாசியான்னு கேட்டீங்களா? ஒரு நாளாவது பிள்ளைய ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டீங்களா? 25 வயசுல வந்து பாஸ்டர் கிட்ட நிக்கிறீங்க, பாஸ்டர் என் பையன் இப்படி பண்ணிட்டான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், பையன் வீட்டில் இல்லாத போது ரூமை கிளீன் பண்ணி இருக்கிறார், போனா உள்ள எல்லாம் அசுத்தமான காரியம் இருக்கு. பையன் வந்தோன்னு கேட்டிருக்கிறார், என்னடா இப்படி பண்ற? அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு என் ரூம்குள்ள வந்தேன்னு கேட்டானோ. அவர் என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் சொன்னாரு, என் பையன் என் கையை விட்டு போயிட்டான் ஜெகன், என்ன பண்றதே தெரியலனாரு. இதான் இன்னைக்கு நிறைய பெற்றோர் நிலைமை. சர்ச்சில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க தப்பு பண்ணுதுன்னு நல்லா தெரியுது, பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துன்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு பணம் முக்கியம்.
இன்னைக்கு பணம், கடைசி காலத்தில் பண பிரியம், குடும்பத்தை பத்தின எந்த கவலையும் கிடையாது. கேட்டு பாருங்க, அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு வருவார், அம்மா வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு வருவாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுது தெரியாது. தயவு செய்து சொல்றேன், நீங்கள் பணக்காரராய் பரலோகத்துக்குள் நுழைய போகிறது இல்லை, இன்ஜினியராய் நுழைய போகிறது இல்லை, டாக்டராய் நுழைய போகிறது இல்லை. ஆனால் குடும்பமாய் பரலோகத்தில் நுழைய வேண்டும். அதான் கர்த்தர் கொடுத்தது மிக முக்கியம். நீங்க வேலைக்கு போக வேணாம்னு சொல்லல, இது எல்லாமே குடும்பத்துக்காக தான். குடும்பம் இல்லாம இவ்வளவு இருந்தா என்ன? இவ்வளவு இருந்து குடும்பம் இல்ல என்ன பண்ணுவியா? எல்லாம் பாருங்க 1.5 லட்சம் சம்பாதிக்குது, தனியா இருக்குது. கேட்டா சொல்லுது, எனக்கு வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, அமெரிக்கால கூப்பிடுறாங்க, ஆப்பிரிக்கால கூப்பிடுறாங்க, பரலோகத்துல கூப்பிட மாட்டாங்க, பரலோகத்துல கூப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு அதான் எல்லாருக்கும் பெருமை. சம்பாத்தியம் கையில இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம், படிப்பு கையில இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். படிப்பும் சம்பாத்தியமும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு இல்ல, நல்லபடியா வாழ்றதுக்கு தான் இது ரெண்டும் கிடைச்சது. இன்னைக்கு இது ரெண்டும் இருக்கு, குடும்பம் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பம் இல்லை. கிறிஸ்தவர்களை பத்தி நான் பேசுகிறேன், மற்றவங்களை பத்தி பேசவே இல்லை, உங்களை பத்தி தான் பேசுறேன். தயவு செய்து உட்கார்ந்து குடும்பத்தோட கொஞ்சம் பேசுங்க, பிள்ளைகளோட கூட பேசுங்க, பிள்ளைங்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருங்க, மனைவி கிட்ட பேசுங்க, கணவன்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. கணவன் வேலைக்கு போறாரு, எந்த மனைவியாவது போன் பண்ணி 11 மணிக்கு டீ குடிச்சிங்களான்னு கேட்டீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? இல்ல ஒரு 2 மணிக்கு போன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்களா? கரெக்டா 5:30 மணிக்கு போன் பண்ணுவீங்க. சாயங்காலம் கிளம்பிட்டீங்களா? ஆமா கிளம்பிட்டேன், வரும்போது மாவு வாங்கிட்டு வந்துருங்க, அப்படியே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க, நாளைக்கு காலைக்கு பிரெட். அவன் என்ன கொரியர் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறான். ஏன் அந்த ஆளை மத்தியானம் சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன? இல்ல காலையில ஒரு 11 மணிக்கு டீ குடிச்சான்னு கேட்டா என்ன? நான் சகோதரிகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன். நீங்க அந்த ஆளை விசாரிக்கலன்னா அவங்க ஆபீஸ்ல யாராவது விசாரிப்பாங்க. பிரதர் அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது பிரதர் தான், ஆனா முடிக்கும் போது பிரதர் இல்ல. கேட்பாங்க, சார் சாப்பிட்டீங்களா? அடுத்த நாள் கேட்பாங்க, சார் நான் வேணா சாப்பாடு கொண்டு வரட்டுமா? அப்படி யாராவது அந்த ஆளை கேட்டுட்டாங்கன்னா உங்க சாப்பாட்டுக்கு நீங்க ஜிங்கி அடிக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்க கணவரை நீங்க தானே விசாரிக்கணும். கணவர்களுக்கு அதான், உங்க மனைவியை நீங்க தானே விசாரிக்கணும். ஆபீஸ் போகும்போது மனைவி தலைவலியில படுத்திருந்தாங்கன்னா இவர் கேட்பாரு, என்னாச்சு? 2 நாளா தலைவலி, மாத்திரை போட்டியா? போட்டேன், நிக்கல. டாக்டரை பாரு, நான் போயிட்டு போன் பண்றேன், நீ டாக்டரை பாரு. இதே மாதிரி அந்த அம்மா சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க படுத்திருக்கும் போது, என்னாச்சு? ஒரே தலைவலி, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றேன் சொன்னா ஒத்துப்பீங்களா? கணவனுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை, அந்த வீடு 2 ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஆளு படுத்திருப்பாப்ல, இந்த அம்மா இந்த ஆளுக்கு தான் ரசம் வச்சுக்கிட்டு நிற்கும் உள்ள. ஆனா இந்த ஆளுக்கு எப்படின்னா கண்ணை திறக்கும் போது 4 பேர் பக்கத்துலேயே நிற்கணும். என்னாச்சு? உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த வீட்டில் அநாத மாதிரி கிடைக்கிறா. எந்த அநாத சொந்த வீட்டில் இப்படி படுத்து கிடக்கு? இவர் மனைவியை விசாரிக்கவே மாட்டாரு, ஆனா கணவன் அந்த அம்மா விசாரிக்கணும். இதுல ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க அவரை தான் கேட்கணும், அவங்க உங்களை தான் கேட்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை நீங்க செய்யலைன்னா, இதுதான் பேசிக், அடிப்படை. குடும்பத்தில் அடிப்படை இவ்வளவுதான். பெரிய விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. பெரிய பெரிய ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை உட்காந்து பேசி சால்வ் பண்ணிட்டாங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதா? அவ்வளவுதான், உட்காந்து பேசினா அவ்வளவுதான். நீங்க தயவு செஞ்சு இந்த பெற்றோருக்கு நான் சொல்றேன், இந்த கணவனும் மனைவி கல்யாணம் பண்ணி வச்ச பெற்றோர், ஏதாவது பொண்ணு பிரச்சனைனா என்னன்னு கேளுங்க. உடனே நீ வந்துருமா பாத்துக்கலாம். உடனே அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பேப்பர்ல பாக்குறேன் என்னென்னமோ நடக்குது, அங்க என்னென்னமோ நடக்குது, நமக்கு நடக்காது. நமக்கு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பொண்ணை பெற்ற அப்பா இருப்பாரு, நீ புறப்பட்டு வா, அப்பா பாத்துக்கிறேன். என்னத்து பாப்ப? நீ என்ன பாப்ப? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, உடனே வரதட்சணை கொடுமை. சில அம்மாக்கள்லாம் இருக்கு, அந்த ஆளே பாவம் வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றாரு, ஒரு 500 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ புடவை வாங்கிட்டு வராப்ப. எதுக்கு எடுத்தாலும், எங்க அப்பா வீட்டில் நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த ஆள் ஏதோ அந்த ஆள் முடிஞ்சதை செய்யறான். எதுக்கு எடுத்தாலும், எங்க அப்பா வீட்டில் நாங்க எப்படி இருந்தோம் தெரியும். எப்படி இருந்திய? எப்படி இருந்திய? சிலர்லாம் சொல்லுது,
எங்களை ராணி மாதிரி எந்த நாட்டுக்கு ராணி மாதிரி வச்சிருந்தாரு. ஒரு அம்மா ரொம்ப நாள் ஒரு ஐயா கிட்ட இப்படியே சொல்லிட்டே இருந்திருக்கு, எங்க அப்பா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு. ஒரு நாள் அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு, கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டான். கூட்டிட்டு போய், மாமா உங்க பொண்ணை நீங்க எப்படி வச்சிருந்தீங்க அதை எனக்கு சொல்லுங்க, ஏன்னா நான் என்ன பண்ணாலும் இந்த அம்மா என்ன சொல்லுது, எங்க அப்பா வீட்டில் நான் அப்படி இருந்தேன், எங்க அப்பா வீட்டில் அதை நீங்க மட்டும் எனக்கு சொல்லுங்க, அதே மாதிரி உங்க பொண்ணை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், அந்த பொண்ணுடைய அப்பா, போடா பைத்தியக்காரா, 22 வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியாது தானே, ஏதாவது மாப்பிளம் தான் சொல்லுங்க, மாப்பிளம் தான் சொல்லுங்க, மாப்பிளம் தான் ஊரே சொல்லி வச்சேன், நீ தான் வந்து வாலண்டியரா மாட்டின, இவளை எல்லாம் வச்சுக்க முடியாது, மரியாதை கூட்டு போனாராம். கூட்டு போகும்போது திருப்பி கூப்பிட்டாரா, இங்க வான்னு. என்ன மாமா நானா, இவளை கை பிடிச்சி கொடுக்கும்போது கல்யாணத்தன்னைக்கு அழுதுனே ஞாபகம் இருக்குதா? ஆமா மாமா, பிரியும் போது நான் தப்பிச்சேன், நீ மாட்டம் தாண்டா அழுதுனாரா. ஒரு அம்மா என்ன கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? நான் சொன்னேன், 25 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி, எனக்கு தெரியாதா? எவ்வளவு பாத்திரப்போம் நாங்க. இப்பவும் சொல்றேன், கணவன் மனைவி பிரச்சனையை அவங்க 2 பேருமே பேசி தீர்த்துருங்க, அவ்வளவுதான். இதுல 3வது ஆள உள்ள விடாதீங்க, உள்ள விட்டீங்க நீங்க தொலைஞ்சிங்க. இந்த சகோதரிமார்களுக்கெல்லாம் ஒரு குணம் இருக்குது, உடனே சர்ச்சில் போய் யாருக்கிட்டையாவது சொல்றது, எங்க வீட்டுல நீ சொன்ன உன் குடும்பம் தொலைஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஏதோ உன் கூட இருக்கிறவங்க ஆறுதல் நினைக்க கூடாது, நீங்க சொன்னீங்கன்னா அந்த அம்மா அவருக்கு ஆறுதலா போயிடும். என்ன ஆச்சு உங்களுக்கு, உங்க மனைவிக்கும் பிரச்சனையாமே அப்படின்னு, நீ செத்த. நான் சொல்றேன், கவனிங்க, கணவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஹாலை தாண்டி அந்த ஃப்ரெண்டை பெட்ரூம் கூட்டு போக கூடாது, ஹாலோட நிறுத்தணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சில கணவன்லாம் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனோன்னா பெட்ரூம் கூட்டு போயிடுவாங்க, வாங்க உள்ள வாங்க. அதே மாதிரி மனைவி, உங்களுக்கு எவ்வளவுதான் சர்ச்சில் க்ளோஸ் ஆன சகோதரியா இருந்தாலும் கிச்சனுக்கு கூட்டு போக கூடாது, ஹாலோட நிறுத்திடணும். கிச்சனுக்கு போய் இது வெங்காயம் உரிக்க, அந்த அம்மா எல்லா கதையும் சொல்ல, உன் குடும்பமே உரிஞ்சு போகுது. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் போய் பாருங்க, பெண்கள் கூட்டம்னாலே சரி, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை அங்க வரப்போகுதுன்னு அர்த்தம். முடிஞ்ச உடனே உட்காந்து, உங்களுக்கு தெரியுமா அந்த பிரதரும் அந்த சிஸ்டரும். இன்னைக்கு நிறைய சர்ச்சில், இங்க திருப்பூர்ல நல்லவங்க, உங்களை சொல்லல, நான் பேசுறது எல்லாமே திருப்பூருக்கு வெளியே, சரியா? எல்லாம் பாக்குறாங்க, நம்மளே தான் சொல்றாரு. உங்க குடும்ப பிரச்சனையை உங்களோட நிறுத்துங்க. சொல்லணும்னு தோணுச்சா, நல்லா முழங்கால் போட்டு ஒருத்தர் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் ஒருத்தர் தான் நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்பாரு. ஆமா, நிஜமாதான். கணவன்லாம் கேட்கவே முடியாது, அந்த எல்லாம் பாவமா இருக்கு. அவனே 9:30 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரான், இந்த அம்மா அப்பதான் ஆரம்பிக்குது. இப்படி அதான் சில அம்மாலாம் ரொம்ப மோசம் தெரியுமா, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அப்படின்னும். அவனுக்கு இப்ப கேட்கலாமா இல்ல வேணாமா? சரி, அழுவுதேன்னு கேட்டா, நான் அழுதா உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டு தூங்குங்க. சரி, அதுதான் சொல்லுதேன்னு தூங்குனா, நான் அழுதுகிட்டு இருக்கேன் தூங்குறீங்க. சிலரெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு தெரியுமா, வந்து புலம்புறான். இப்ப சில கணவர்லாம் வீட்டுக்கே போறதில்ல தெரியுமா. எங்க காலத்துல இருந்து செல்போன் கிடையாது. சில கணவர் என்ன செய்வானா, நானும் செஞ்சிருக்கிறேன், வீட்டு வாசல்ல வந்து செருப்பு விடுற மாதிரியே 30 செகண்ட் நிப்பான், உள்ள போக மாட்டான். சவுண்டு காது உள்ள விட்டு கேட்பான், தடால் புடால்னு சவுண்டு வந்துச்சுன்னா அப்படியே செருப்பு போட்டு வந்த பண்ணமே தெரியாம போயிடுவான். எதுக்குடா வம்பு ஆடிட்டு. இப்ப இருக்க கணவர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா, வெளியே இருந்து பையனுக்கு போன் அடிக்கிறாரு, டேய் வீட்டுல நிலைமை என்ன மாதிரி இருக்கு, வரலாமா? அவன் சொல்றான், புயல் ஒன்றும் கரையை கடக்கல, கொஞ்சம் பொறுத்து வாங்கன்றான். இதான் இன்னைக்கு குடும்பத்தின் நிலைமை. தயவு செய்து குடும்பமா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எங்க அப்பா கிட்டலாம் நான் எப்படி நின்னு தெரியுமாங்கிறீங்க. இப்ப நிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, எந்த பிள்ளை நிக்குது? நம்ம அப்பாலாம் நமக்கு 50 காசு கொடுத்துட்டு 3 நாள் கணக்கு கேட்பாரு. கேட்டாரா இல்லையா? 1980ல எங்க அம்மா 50 காசு கொடுப்பாங்க,
கொடுத்துட்டு மறுநாள் போய் கேட்டா, நேத்தா உனக்கு 50 காசு கொடுத்தானே, என்ன பண்ண கணக்கு சொல்லும்பாங்க. நிர்மலா சீதாராமன் மாதிரி பேசுவாங்க எங்க அம்மா உட்காந்து. என்ன பண்ண, எடு கணக்கெடு, ஒன்னொன்னா சொல்லு அப்படிம்பாங்க. 50 காசு கொடுத்துட்டு 2 நாள் கணக்கு கேட்பாங்க. இப்ப நேரா வருது, ஒரு 500 கொடுங்க. எதுக்கு, நான் எதுக்குன்னு சொல்றேன், கொடுங்க. சொல்ல மாட்டேங்குது. மீறி கேட்டீங்கன்னா பாக்கெட்ல கை விட்டு எடுத்துட்டு போகுது. கேட்டா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், அதுக்கு பேரு. மொத்தத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு பேரு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இன்னைக்கு இருக்கு. அப்ப நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் என்ன செய்யணும், இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு கொஞ்சமாவது அவங்ககிட்ட பேசணும் ஃப்ரெண்ட்லியா. நீங்க பேசாவிட்டால் யாராவது அவங்க கிட்ட வெளியே பேசுவாங்க. நீங்க பேசல, வெளியே பேசுவாங்க. அப்படித்தான் பிள்ளைகள் தடமாறி போகுது. பெற்றோர் வீட்டுல ஒழுங்கா பேச ஆரம்பிச்சீங்கன்னா பிள்ளைகள் வெளியே பேசவே பேசாது. they must be the friends. இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு நான் சொல்றேன், நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க, வேணான்னு சொல்லல. ஆனா பிள்ளைங்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. எல்லாம் கணவர்லாம் வீட்டுக்கு வரும்போதே போனோடயே உள்ள வராரு, அப்படியே பேசிக்கிட்டே வராரு. அந்த அம்மா வந்தவொடனே காப்பி வேணுமான்னு கேக்குது அப்படின்ட்டு மண்டையாடிக்கிட்டே போறாரு. அப்படியே லுங்கியே கட்டுறாரு, அப்படியே சட்டையை கட்டுறாரு, இப்படி பால பிடிச்சிக்கிறாரு. சொல்றா. சில ஆட்கள் அப்படியே பாத்ரூமுக்கும் போயிடுறாப்புல, உள்ள போய் உட்காந்து 3/4 மணி நேரம் பேசுறான். அந்த அம்மாவும் பொறுத்து பார்த்துட்டு கதவை தட்டிட்டு கேக்குது, என்ன சாப்பிடுறீங்கன்னு. உள்ள இருந்து வந்தாலும் என்ன சாப்பிடுவான். அந்த நேரத்தில் அந்த ஆளை பார்த்து கேக்குது, சட்னி வேணுமா. எங்க உள்ள இருக்கும் போது சட்னி என்ன? காரணம் யாரு? வந்தா வீட்டுல வந்து அந்த போனை கொஞ்சம் வச்சுட்டு உட்கார்ந்து வீட்டோட கொஞ்சம் பேசணுமா இல்லையா? நீங்க பேசாவிட்டால் யாராவது பேச போறாங்க, பிரச்சனை தான் வரும். குடும்பத்தை ஆயத்தப்படுத்துதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா உட்காந்து பேசுங்க, கொஞ்சம் குடும்பமா உட்காந்து சாப்பிடவாது ட்ரை பண்ணுங்க. அந்த சாப்பிட்ற நேரத்துக்காவது ஒண்ணா உட்காருங்க. இன்னைக்கு குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது, குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. பைபிள் இருக்கு, சர்ச் இருக்கு, நல்ல ஒழுங்கா வராங்க, ஒழுங்கா போறாங்க, ஆனா குடும்பம் இல்லை. உள்ள போய் பார்த்தா பயங்கர தொல்லை. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கடைசி காலம் நெருங்கிருச்சு. ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கொடுத்தது வருகையில கொண்டு போவதற்கு தான் குடும்பத்தை கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க அன்பா வளர்க்கிற பிள்ளைகளை நரகத்துக்கு விட்டு போறதுக்கு கர்த்தர் கொடுக்கல. அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு பரலோகத்துக்கு போயிடணும். கணவனும் போகணும், மனைவியும் போகணும். குறிப்பா ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், உங்கள் குடும்பங்கள் தான் மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் தான் அவர்களுக்கு காட்டணும். கர்த்தர் வரும்பொழுது குடும்பமாக பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். முதலில் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான், இரண்டாவது தன் குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டான். அந்த முழு உலகமும் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்த போது நோவாவும் அவன் குடும்பம் மட்டும் தப்பித்தது. அதே மாதிரி பெரிய ஆக்கினை வருது. இவைகளுக்கு நடுவுல நம் குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு குடும்பம் வந்துட்டு நரகத்துக்கு போகவே கூடாது. சபைக்குள்ள ஒரு குடும்பம் வந்துட்டு கைவிடப்படவே கூடாது. ஒருத்தன் கர்த்தரை ஏற்றுக்கிட்டு நம்ம சபைக்குள்ள வந்துட்டானா அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களால் தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து அவங்க ஜெபத்தில் உங்களை நடத்துவாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு குடும்பங்களுக்காக நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எந்திரிப்போமா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். முதலாவதாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் உங்களை நம்பி உங்க குடும்பத்தை கையில் கொடுத்திருக்கிறார். நீங்க கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்ப்பீங்க என்ற நம்பிக்கையில் தான் கொடுத்திருக்கார். நீங்க பணக்காரங்களா இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய குடும்பமா இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் வசதி குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டிருக்கணும். நிறைய பேர் பெரிய கிராண்டான ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்துல முதல் பிளேஸ் ஆண்டவருக்கு மட்டும்தான். படிப்பு, பணம், சம்பாத்தியம், ஆஸ்தி அத்தனையும் இரண்டாவது. எப்போ ஆண்டவர் இடத்துக்கு அது வருதோ அது விக்கிரகமா மாறுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு வரதை விட ஸ்பெஷல் கிளாஸுக்கான பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரதை விட ஸ்பெஷல் கிளாஸுக்கு அனுப்புறது முக்கியமா போச்சு.
பிள்ளைய சண்டே கிளாஸுக்கு அனுப்புறதை விட வேற ஏதாவது ஸ்பெஷல் காரியங்களுக்கு அனுப்புறது முக்கியமா போச்சு. ஒரு காலத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல தான் வீடு பார்ப்பாங்க, இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடு பார்க்கறாங்க. சர்ச்சு ரொம்ப தூரம் இருந்தா கவலை இல்லை, ஒரு வாரம் போகாட்டி கூட கவலை இல்லை, ஆனா ஸ்கூலுக்கு டெய்லி போகணும், ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகக்கூடாது. உங்களுடையதான பிரெஃபரன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய இன்ஜினியர், டாக்டர், ஐஏஎஸ், கலெக்டர் என்ன வேணா அவங்க, முடிவில் அத்தனை பேரும் இந்த பூமியை விட்டுட்டு பரலோகத்துக்கு தான் போகணும். கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம போக முடியாது. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க வேணான்னு சொல்லல, எல்லாமே கொடுங்க, ஆனா எல்லாமே ரெண்டாவது, கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். எப்போ அந்த இடத்துக்கு படிப்போ வேற எதுவோ வருதோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன தீர்மானம் தான் மொத்தத்தை எல்லாத்தையும் மாத்திரும். ஒரே சின்ன தீர்மானம், இனி என் குடும்பத்துல ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சபைக்கு வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வசனத்துக்கு தான் முக்கியத்துவம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம், அதுக்கு பிறகு எல்லாத்துக்குமான நேரம். அப்படி ஒரு தீர்மானம் மட்டும் நீங்க எடுங்க, உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள் நாட்டப்பட்ட குடும்பமாக இருக்கும், கனி கொடுக்கிற குடும்பமா இருக்கும். பிள்ளை நல்லா படிச்சு கெட்ட வார்த்தை பேசி தேவனை விட்டு தூரம் போயிடுச்சுன்னா உங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும். அதே பிள்ளை கொஞ்சம் படிப்பு குறைவா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள இருந்து அவன் பரிசுத்தவனா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாரும். ஒருவேளை இந்த செய்தியில அந்த காரியம் உங்களுக்குள் தொட்டிருக்குமானால், கர்த்தரோடு என் குடும்பம் வளரணும், என் பிள்ளைகள் வளரணும், என் முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ள இருக்கணும், எங்களுக்கு எல்லாத்த விட ஆண்டவர் தான் முக்கியம், உண்மையிலே நீங்க அப்படி நினைப்பீங்கன்னா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உங்க குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பாப்பா, ஆண்டவரே என் குடும்பம் ரொம்ப முக்கியம், ஆண்டவரே எனக்கு நான் என் குடும்பம் இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள வரணும். அப்படி ஒரு தீர்மானம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது இங்க இருக்கிற அத்தனை பேருடைய குடும்பமாக வருகையிலே பிரவேசிக்க கிருபை பாராட்டும். இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை பின்னோக்கி இழுக்க பார்க்கிற பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாவதாக. எங்க பிள்ளைகளை உலகத்துக்குள்ளே தள்ள பார்க்கிற பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாவதாக. எங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்க்கப்படுவார்களாக, ஒளியோமர கன்றுகள் போல வளர்வார்களாக. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் மனைவிகளும் திராட்சை கொடியை போல கனி கொடுக்கிறதாய் மாறுவார்களாக. ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவானாக. ஆண்டவரே, உலக ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பிரதானமாய் நினைக்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இருக்கிறது ஜெப பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.